வெல்கம் டு இசன் ஐஏஎஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம டெஸ்ட் 2க்கான எக்ஸ்பிளேஷன் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம பார்க்கறது வந்து டெஸ்ட் 3க்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஸோ இந்த டெஸ்டோட போர்ஷன் என்ன நமக்கு? ஃபர்ஸ்ட் விஷயம், எல்லாரும் ஷெடியூல் வந்து கையில வச்சுக்கோங்க. ஷெடியூல் வந்து கையில எப்பயுமே இருக்கணும். சிலபஸ் மாதிரி தான் நம்ம ஷெடியூல், ஏன்னா அந்த சிலபஸ் தான் ஒரே டைம்ல நம்ம வந்து எப்படி கவர் பண்ணிட்டு போறோம்ன்றத நம்ம டிக் பண்ணிட்டே வரோம். ஓகேங்களா? லாஸ்ட் டைம் டிக் பண்ணி வச்சிருக்கோம். தேர்ட் டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு நான் என்னென்ன படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் மேக்ஸ் என்னென்ன பார்க்கணும், தமிழ் என்னென்ன பார்க்கணும், உங்களுக்கு வேற ஸ்டடி எல்லாமே கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? அது இல்லாம இது வரைக்கும் 150 கொஸ்டின்ஸ் நம்ம பாலிட்டியில கவர் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து யூனியன் எக்ஸிகியூட்டிவ், ஒன்றிய நிர்வாகத்துல இருந்து ஒரு 75 கொஸ்டின். சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஸ்டின் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்படி நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்ற கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அகாடமி நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் போவோம். கொஸ்டின்ஸ் ரொம்ப பெரிய டிஃபிகல்ட் கிடையாது, சிங்கிள் டாபிக் தான். உங்களுக்கு 4 days டைம் இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க நல்லா பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஒரு கொஸ்டினா வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட பத்தின ஒரு சில கூற்றுகள் கொடுத்திருக்காங்க. இந்த 3 கூற்றுகள்ல சரி எது அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வருது. பிரசிடென்ட் இஸ் த எக்ஸிகியூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். குடியரசுத் தலைவர் இந்தியாவின் நிர்வாக தலைவர் ஆவார் அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டா? எஸ், கரெக்ட். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ், இந்த நிர்வாகத்துக்கே அவர் தான் தலைவர். அவர் பெயர்ல தான் எல்லா விஷயங்களையும் நம்ம செயல்படுத்தணும். ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. நம்ம குழந்தைல இருந்து படிச்சிருப்போம். இந்தியாவோட முதல் குடிமகன் யாரு? நம்மளோட குடியரசுத் தலைவர் தான். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட். ஓகே. அடுத்து பாருங்க, ஆபீஸ் ஆஃப் த பிரசிடென்ட் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் இமிடியட்லி ஆஃப்டர் த கான்ஸ்டிடியூஷன் வாஸ் அடாப்டட் ஆன் 26 November 1949. இதுவும் கரெக்டான்னு கேட்டீங்கன்னா எஸ், கரெக்ட். ஓகேங்களா? சோ நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வந்து பிரசிடென்ட்டோட போஸ்ட் எல்லாம் வந்து வேற மாதிரி, இப்போ வைஸ்ராய், கவர்னர் ஜெனரல், இந்த மாதிரி பேர்லாம் சொல்லியிருந்தோம்ல, அந்த மாதிரி பேர்ல வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபார்முலா பிரசிடென்ட் அப்படின்ட்டு அமெரிக்கன் கான்செப்ட் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ல நம்ம வந்து கொண்டு வந்தோம். சோ ஆப்ஷன் என்ன? டி. அனைத்துமே வந்து சரியானது, அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி. அடுத்து 2வது கொஸ்டின், 2 கூற்றுகள் கொடுத்திருக்காங்க. 2 கூற்றுகள் கொடுத்துட்டு சோ உங்களோட ஏபிசிடி ஆப்ஷன் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பிரசிடென்ட் இஸ் த கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் அண்ட் ஹோல்ட்ஸ் ஆல் த எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த யூனியன். இந்திய குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பின் தலைவர் மற்றும் ஒன்றியத்தின் அனைத்து நிர்வாக அதிகாரங்களையும் கொண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? சோ 2வது பாருங்க, இது கரெக்டான்னு கேட்டா கரெக்ட். அவர் தான் வந்து எக்ஸிகியூட்டிவோட ஹெட். அவர்கிட்ட தான் பவர், அதிகாரம் இருக்கு. அவர் தான் கான்ஸ்டிடியூஷன் வைஸ் அவர் தான் ஹெட். ஓகேங்களா? அடுத்து, பிரசிடென்ட் எக்ஸைஸ் தீஸ் பவர்ஸ் இண்டிபெண்டன்ட்லி வித்தவுட் த எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இது தப்பு. ஓகேங்களா? இவர் வந்து இந்த அதிகாரங்களை அமைச்சரவை குழுவோட உதவி ஆலோசனை என்று சுதந்திரமாக பயன்படுத்தலாம் சொல்றாங்க. தவறு. அவர் வந்து பிரசிடென்ட்னு ஒரு ஆள் தாங்க இந்தியால எல்லா வேலையும் செய்யறாரு. ஆனா அவர் வந்து தனியா செய்ய மாட்டார். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு குழு இருக்கு. இந்த குழுல இருக்கிற டீம் இருக்கு பாத்தீங்களா, இவங்க என்ன சொல்றாங்களோ அதை பிரசிடென்ட் செய்வார். அதனாலதான் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெயரளவிலான தலைவர்னு சொல்லுவோம். இவங்க தான் உண்மையான தலைவர். இந்த குழுல வந்து ஹெட் யாரு? பிரைம் மினிஸ்டர், பிரதமர் இருப்பாரு. அவரு சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க செய்வாங்க. அப்ப இதனாலதான் இவரை பெயரளவிலான தலைவர்னும், பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான தலைவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. இண்டிபெண்டா பண்ண முடியாது, அவரால் சுதந்திரமா பண்ண முடியாது. இவங்க என்ன சொல்றாங்களோ அமைச்சரவைக்குள்ள அந்த ஆலோசனைப்படி தான் செய்ய முடியும். அப்ப 2வது ஸ்டேட்மெண்ட் தவறு. அப்ப ஆப்ஷன் பாருங்க, 1 சரி, 2 தவறு. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் பட் 2 இஸ் இன்கரெக்ட். கூற்று சரி. ஓகேங்களா? கூற்று 2 தவறு. அடுத்து 103வது கொஸ்டின். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின். 42வது சட்ட திருத்தம் படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அமைச்சரவை குழுவை ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. அமைச்சரவை குழு ஏதாவது ஒரு விஷயத்த பிரசிடென்ட் கிட்ட அனுப்புறாங்கன்னு என்ன, பிரசிடென்ட் வந்து அதை வந்து மறுபரிசீலனை பண்ற மாதிரி வந்து கேட்க முடியாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கண்டிப்பா அப்படியே கேட்டாகணும். கட்டாயமாக வந்து அதன்படி நடக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கொள்கை இருந்துச்சு. 44வது சட்ட திருத்தம் மூலம் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பரிந்துரை செய்யறப்ப அவரு மறுபரிசீலனை செய்ய சொல்லி அனுப்பலாம் அப்படின்ட்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க. ஓகேங்களா? இது வந்து 44வது சட்ட திருத்தம். இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த சட்ட திருத்தம் எந்த ஒரு விஷயத்திலும் அமைச்சரவை குழுவின் மறுபரிசீலனைக்காக திருப்பி அனுப்ப குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கிறது? சரிங்களா? ஆப்ஷன் டி 44வது சட்ட திருத்தம். அப்ப முன்னாடி எப்படி இருக்குன்னா, 42வது சட்ட திருத்தம் வரைக்கும் என்னன்னா, ஒன்னு அனுப்பிச்சிட்டாங்கன்னா பிரசிடென்ட் கண்டிப்பா கேட்டே ஆகணும் அப்படின்னு இருந்துச்சு. பட் ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஒன்னு அனுப்புறாங்க அப்படின்னா பிரசிடென்ட் திரும்ப இன்னொரு டைம் ரீகன்சிடர் பண்ணுங்க, மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு அனுப்புவார். ஓகேங்களா? அப்படி மறுபரிசீலனை பண்ண அனுப்பின விஷயத்த திரும்ப மாற்றம் செஞ்சியோ மாற்றம் செய்யாமலோ திரும்ப பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறாங்கன்னா அவரால் திரும்ப அனுப்ப முடியாது. கண்டிப்பா அதை நிறைவேற்றியே ஆகணும். இந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரே ஒரு முறை மறுபரிசீலனைக்கு அனுப்பலாம். அதுவும் திரும்ப வந்து அவங்க அதை மாடிஃபை, இவர் என்ன சொல்ல ஒரு எக்ஸாம்பிள்,
இந்த ஆப்ஷன் ஏவா மாத்துங்க அப்படின்னு சொல்றாருன்னு வைங்களேன், அவங்க மாத்தலாம், மாத்தாமலும் இருக்கலாம், அதையே திரும்ப அனுப்பினா பிரசிடென்ட் கேட்டுதான் ஆகும். ஓகேங்களா? இது 44வது சட்ட திருத்தம்படி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? அடுத்து 104வது கொஸ்டின், 2 கூற்றுகள் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஆர்டிகல் 52 அதை பத்தி சொல்றாங்க. அது என்ன சொல்லுது, இந்தியாவுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும், தர் ஷால் பி a பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுது. நம்ம படிக்க சொல்லி இந்த ஆர்டிகல் என்ன, 52ல இருந்து படிங்க, 78 வரைக்கும் படிங்கன்னு சொல்லுங்க. அவங்க ஆர்டிகல்ஸ் எல்லாமே நான் ரீகால் பண்ணி கொடுத்துறோம். ஓகேங்களா? இந்த வீடியோல ரீகால் பண்ணி கொடுத்துறோம், ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கு. இப்போ ஆர்டிகல் 52 என்ன சொல்லுது, குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், கரெக்ட். இந்திய அரசியலமைப்புல ஒரு சட்டப்பிரிவு 52 இந்தியாவிற்கு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் என்கிறது. சரி. The office of the president can remain vacant for a short period in case of emergency. இந்த தேசிய அவசர காலங்களில் குடியரசுத் தலைவர் அலுவலகம் குறுகிய காலத்திற்கு காலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து தவறு. பிரசிடென்ட், அதாவது பிரைம் மினிஸ்டர் இல்லாம கூட வந்து நம்ம நாடு இருக்கலாம், பிரசிடென்ட் இல்லாம இருக்கவே கூடாது. ஓகேங்களா? அதுக்காக தான் ஆல்டர்னேட் இருந்துட்டே இருக்காங்க. பிரசிடென்ட் லீவுனா யார் பார்த்துப்பா, வைஸ் பிரசிடென்ட் பார்த்துப்பாரு. வைஸ் பிரசிடென்ட் லீவுனா யார் பார்த்துப்பாங்க, இதுக்கு ஒரு கொஸ்டின் வந்து நாங்க வச்சிருக்கோம். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியாவோட தலைமை நீதிபதி பார்த்துப்பார், சுப்ரீம் கோர்ட்டோட ஹையஸ்ட் பொசிஷன். ஓகேங்களா? அவரும் இல்லைன்னா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ். ஓகேங்களா? சோ வயதுல இருக்கிறதுல யாரு மூத்தவரோ நம்ம சுப்ரீம் கோர்ட்ல அவர் பார்த்துப்பாரு. இந்த ஆட ஞாபகம் வச்சுங்க, இது அடிக்கடி கொஸ்டினா கேட்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? அப்ப இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறு. எந்த எமர்ஜென்சி பீரியடா இருந்தாலும் பிரசிடென்ட் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அனௌன்ஸ் பண்றதே யாரு, எமர்ஜென்சி பிரசிடென்ட் தான், அவசர காலங்க. சோ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், 2 தவறு. ஆப்ஷன் சி வந்து ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், 2 is wrong. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அடுத்து 105வது கொஸ்டின். இதுல தவறான கூற்று எதுன்னு கேட்கறாங்க, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஒன்னா படிப்போம். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் நாமினல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். இப்பதான் சொன்னோம், ஒரு பெயரளவிலான அரசின் தலைவர். ஏங்க, அவர் அமைச்சரவை குழு என்ன சொல்லுதோ அதுக்கெல்லாம் வந்து தலையாட்டி போக முன்னாடி தலையாட்டி அதை செஞ்சுதான் ஆகணும். அதனால அவர் வந்து பெயரளவிலான தலைவர்னு சொல்றாங்க. பிரைம் மினிஸ்டர், பிரதமரை நம்ம என்ன சொல்றோம், உண்மையான தலைவர் அப்படின்னு சொல்றோம். உங்களோட நோட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டே வாங்க கொஸ்டின் பேப்பர் வச்சு. அப்ப இது கரெக்டா சார்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நம்மளுக்கு எது கேட்டிருக்காங்க, தவறான கூற்று. பிரசிடென்ட் இஸ் பவுண்ட் பை த அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அண்டர் ஆர்டிகல் 74. ஸோ சட்டப்பிரிவு 74 கீழ் அமைச்சரவை குழுவோட ஆலோசனைக்கு குடியரசுத் தலைவர் கட்டுப்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், இதுவுமே சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் தனது விருப்பப்படி மக்களவையை கலைக்க முடியும். பாருங்க, பிரசிடென்ட் கேன் டிசால்வ் த லோக்சபா அட் இஸ் டிஸ்கிரிஷன். அந்த மாதிரி பண்ண முடியுமா? திடீர்னு சப்போஸ் பிரசிடென்ட்டுக்கு போர் அடிச்சிருச்சு, சரி இப்ப இருக்கிற ஆட்சி சரியில்லை அப்படின்ட்டு அவரே கலைச்சிட முடியுமா? முடியாது. அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. இது மட்டும் தான் இன்கரெக்ட். அடுத்து பாருங்க, 44வது சட்ட திருத்தம் வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஒரே ஒரு முறை ஒரு விஷயத்தை மறுபரிசீலனைக்கு நம்மளோட அமைச்சரவை குழுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்றோம். முன்னாடி பார்த்த கொஸ்டின் தான். ஓகேங்களா? அப்ப இதுவுமே கரெக்ட். அப்ப குடியரசுத் தலைவர் தனது விருப்பப்படி மக்களவையை கலைக்க முடியும்ன்றது தவறு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, அவங்க வந்து மெஜாரிட்டி பெரும்பான்மை வச்சிருந்தாங்கன்னா அவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அமைச்சரவை குழு, அந்த அமைச்சரவை குழு பெரும்பான்மையை இழந்துச்சுன்னா குடியரசுத் தலைவர் வேற யாருக்காவது அரசாங்கம் அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தருவார். யாரா கூட்டணி வச்சு அமைக்கிறீங்களான்னு. அப்பயும் முடியலனாதான் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணா, மக்களவையை கலைப்பார். ஓகேங்களா? இதோட டீட்டெயில உங்களுக்கு நான் அடுத்த கிளாஸ் யூனியன் லெஜிஸ்லேச்சர் வீடியோ பாக்குறப்ப சூப்பரா உங்களுக்கு சொல்லித்தரேன் ஷார்ட்கட்ல. ஓகேங்களா? சோ 105வது கொஸ்டின் சி. அடுத்து 106வது கொஸ்டின். 106வது கொஸ்டின், ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதுவும் தவறானதான் கேட்டிருக்காங்க. சோ பிரசிடென்ட்டுக்கு வந்து பதவிக்காலம் 5 ஆண்டுகள், சரியா? இது ஒரு சரியானது. பிரசிடென்ட்ஸ் எமால்மெண்ட்ஸ் அண்ட் அலோவன்ஸ் கேன் பி ரெடியூஸ்டு டியூரிங் ஹிஸ் டேர்ம். குடியரசுத் தலைவரோட ஊதியங்கள் சலுகைகள் அவரது பதவி காலத்தில் குறைக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது சரியா? இல்ல, இதுதான் தவறு. எப்படி நீங்க வந்து ஒரு குடியரசுத் தலைவர் இருக்காரு, அவரோட ஊதியங்களை நீங்க எப்படி குறைக்க முடியும்? முடியாது. அப்படி குறைச்சா அவரோட வேலைகள்லாம் வந்து தடைப்படும். அவரை வந்து நம்ம இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிள், ஒரு முதலாளி இருக்காரு, உனக்கு நான் சம்பளத்தை குறைச்சிரும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி வேலை வாங்கலாமா இல்லையா? சோ அதனால இதுக்கு ஒரு வந்து சட்டமே இருக்கு. இது பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க சூப்பரா. நிர்ணயிக்கப்பட்ட செலவுகள்னு சொல்லுவோம். அந்த நிர்ணயிக்கப்பட்ட செலவுகள்ல இருக்கக்கூடிய தலைவர்கள், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், இவங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்களோட சம்பளத்தை குறைக்கவே முடியாது அப்படின்றதா வந்து அந்த சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா? அப்ப இது தவறானது. அப்ப 3வது 4வது பார்ப்போமா? குடியரசுத் தலைவராக ஒருவர் பதவியேற்றவுடன் அவர் பாராளுமன்றத்தில் தனது பதவியை காலி செய்ய வேண்டும். இது என்னன்னா, நீங்க வந்து ஒரு எம்பியா இருக்கீங்க, லோக்சபாலையோ ராஜ்யசபாலோ இருக்கீங்க. சப்போஸ் நீங்க வந்து குடியரசுத் தலைவரா ஆயிட்டீங்க, அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பதவியை காலி பண்ணணும். அதுதான் சொல்றாங்க. எஸ், இதுவும் சரியான ஒரு கூற்று. பாராளுமன்றத்தில் பதவி நீக்கம் நடைபெறும் மூலம் குடியரசுத் தலைவரை பதவி நீக்க முடியும். எஸ், இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் மூலம் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம், பதவி நீக்கம் செய்யலாம். இதுவும் வந்து ஒரு சரியானது. இப்ப தவறானது எதுன்னு கேட்டீங்கன்னா பி ஆப்ஷன் தவறானது. இதுதான் ஆன்சர்.
அடுத்து சேம் ரெண்டு கூற்று கேட்டிருக்காங்க. பிரசிடென்ட்ல பாருங்க, பிரசிடென்ட்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் வருது பாருங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் எலெக்டட் டைரக்ட்லி பை த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. நம்ம இந்திய குடிமக்களால நேரடியாக குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறான்னு சொல்றாங்க. இது சரியான கூற்றா? இல்லை, இது ஒரு தவறான கூற்று. நம்மளே தெரியும், நம்ம யார் யாருக்கெல்லாம் ஓட்டு போடுறோம். எம்பி ஆஃப் லோக்சபா, மக்களவை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நம்ம ஓட்டு போடுறோம். ஓகேங்களா. அடுத்து எம்எல்ஏ ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், மாநில சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நம்ம ஓட்டு போடுறோம். அதுக்கப்புறம் யாரு, லோக்கல் எலெக்ஷன்ஸ்ல கவுன்சிலரு, தலைவர், இவங்களுக்கு ஓட்டு போடுறோம். இந்த 3 இடம் தான் நம்ம ஓட்டு போடக்கூடிய இடங்கள். நம்ம எங்கெங்கெல்லாம் ஓட்டு போட மாட்டோம், ராஜ்யசபா மாநிலங்களவை எம்பிக்கு ஓட்டு போட மாட்டோம். குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், இவங்களுக்கு எல்லாம் யாருமே நம்ம ஓட்டு போட மாட்டோம். இதுக்கெல்லாம் யார் ஓட்டு போடுவோம், நம்ம இப்ப ஓட்டு போட்டிருக்கோம்ல, இவங்க தான் ஓட்டு போடுவாங்க. அப்ப மக்கள் எங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க. மக்கள் இங்க இருக்கோம், நம்ம ஓட்டு போட்டு இவங்களை தேர்ந்தெடுக்கிறோம். இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஓட்டு போட்டு இவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இது இன்னும் நம்ம டீப்பா வந்து நம்ம அப்படியே போக போக அப்ப ஒண்ணு தவறு, அவர் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. அடுத்து இப்ப ஒண்ணு தவறு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஆப்ஷன் பாருங்களேன், ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், இங்க மட்டும்தான் வந்து இருக்கு. அப்ப ஆப்ஷன் டைரக்டா டி நீங்க போயிடலாம். இது ஒரு பெஸ்ட் வந்து ஒரு ட்ரிக், நோட் பண்ணிங்க. இருந்தாலும் நம்ம ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். எலக்டோரல் காலேஜ் எலக்டிங் த பிரசிடென்ட் கன்சிஸ்ட் ஆஃப் எலக்டட் எம்பி அண்ட் எம்எல்ஏஸ். குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் வாக்காளர் குழுமத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். அந்த எலக்டோரல் காலேஜ்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அந்த தேர்தல் குழுமம், இதுல வந்து நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்பியும் எம்எல்ஏவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்ப 1 தவறு, 2 சரி. கூற்று 1 தவறு, 2 சரி. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்து 108வது பிரசிடென்டோட எலெக்ஷன் மெத்தட், ஓட்டிங் மெத்தட் என்னன்னு கேட்கிறாங்க. சரிங்களா. அவர் வந்து அந்த எந்த முறையில வாக்களிப்பு முறையை வந்து பயன்படுத்தணும் அப்படின்ட்டு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடியது இந்த 2 வாக்களிப்பு முறையை நம்ம பயன்படுத்தும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம், ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் வோட். முதலில் நிலையை கடந்து செலுத்துதல், விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அடிப்படையிலான ஒற்றை மாற்று வாக்குமுறை. சரிங்களா. சோ எதன் மூலியம் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா பிரசிடென்ட் ஆப்ஷன் பி மூலியம் தேர்ந்தெடுக்கிறோம். ஓகேங்களா. அப்படியே உங்களுக்கு இன்னொரு ட்ரிக் சொல்றேன் பாருங்க, மேல எழுதணும்ல. இந்த 3மே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம், முதலில் நிலையை கடந்து செலுத்துதல். இந்த எம்பி, வைஸ் பிரசிடென்ட் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்க்கு எல்லாமே வந்து சேம் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் வோட், விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அடிப்படையிலான ஒற்றை மாற்று வாக்குமுறை. ஓகேங்களா. இதெல்லாம் கொஸ்டினா வர வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த இடத்துல பிரசிடென்ட் தூக்கிட்டு வைஸ் பிரசிடென்ட் போட்டாலும் உங்களுக்கு ஆப்ஷன் பி தான். ஓகே. அடுத்து 109வது கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் மெம்பர்ஸ் ஆர் நாட் பார்ட் ஆஃப் எலக்டோரல் காலேஜ் ஆஃப் பிரசிடென்ட். பின்வரும் உறுப்பினர்கள் அந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் குழுமத்தில் பகுதியாக இல்லை, யார் யாரெல்லாம் கேட்கிறாங்க பாருங்க. நம்ம ஓட்டு போடல பிரசிடென்ட்டுக்கு ஒரு குழு ஓட்டு போடுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுல இதுல யார் இல்லாதவங்கன்னு கேட்கறாங்க. இந்த கொஸ்டின் அப்படியே நோட் பண்ணுங்க. எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். பாராளுமன்றத்தின் 2 அவைகளிலும் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் யாரால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்ப லோக்சபா, ராஜ்யசபா 2 பேருமே இவங்க இருப்பாங்களான்னு கேட்டா எஸ் கரெக்ட், இவங்க இருப்பாங்க. அடுத்து மாநில சட்டப்பேரவைகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இவங்க இருப்பாங்களான்னு கேட்டா எஸ், நம்ம தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ இருப்பாங்க. நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், இவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. அது சொல்றேன் ஏன் அப்படின்னு. அடுத்து எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் டெல்லி அண்ட் பாண்டிச்சேரி, டெல்லி மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இங்க இருக்கக்கூடியவங்க யார், எம்எல்ஏ தான், இவங்களும் வருவாங்க. கரெக்ட். அப்ப பாராளுமன்றத்தோட நியமன உறுப்பினர்கள் வரமாட்டாங்க. ஏன்னு சொல்லுங்க. இந்த நியமன உறுப்பினர்களை நியமனம் பண்றது குடியரசுத் தலைவர் தான். அப்ப நானே ஒரு 12 பேர் ஒரு டீமுக்குள்ள வச்சிருக்கேன், அவங்களையும் ஓட்டு போட சொன்னா அப்படின்னா அவங்க எனக்கு சாதகமா ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியமன உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரோட அந்த தேர்தலில் ஓட்டு போட தகுதியற்றவர்கள் அல்லது வாக்களிப்பதற்கு அவங்க அனுமதிக்கப்பட மாட்டாங்க. இவங்க மட்டும்தான் வந்து இந்த தேர்தல் குழுமத்தோட ஒரு பகுதியா இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. சோ ஆப்ஷன் சி, இவர்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க. அப்ப மீதி 3 பேரும் இருப்பாங்க. அடுத்து 110வது கொஸ்டின். 2 கூற்று கொடுத்திருக்காங்க. இந்திய ஜனாதிபதி 2 முறைக்கு மேல பதவியில இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேன் ஹோல்ட் ஆபீஸ் ஃபார் மோர் தென் 2 terms. எஸ் கரெக்ட், 2 முறைக்கு மேல பதவியில இருக்கலாம். இந்திய அரசியலமைப்பு குடியரசுத் தலைவரை அதிகபட்சமாக 2 முறை மட்டுமே பதவி வகிக்க வரையறுக்கிறது. தவறு, அந்த மாதிரி ஒரு கூற்றே கிடையாது. அன்லிமிட்டட் டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், பிரசிடென்டா இருக்கலாம், நம்ம திரும்ப திரும்ப எலெக்ட் ஆகிட்டே இருக்கணும். அப்ப கூற்று 2 தவறானது, கூற்று 1 சரியானது. 110க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் சி. ஓகேங்களா.
ஏன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத் 2 டேர்ம் இருந்திருப்பாரு. ஓகேங்களா, அதுல இருந்தா நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். ஓகே, சோ அடுத்து 111வது கொஸ்டின். இதுல வந்து ஒரு 3 கூற்று கொடுத்திருக்காங்க. இந்த 3 கூற்றுல எது சரியானு கேக்குறாங்க. ஓகேங்களா, இது எதை பற்றியதுன்னா குடியரசுத் தலைவரோட பதவி நீக்க நடவடிக்கை இம்பீச்மெண்ட் பத்தினது. முதல் கூற்று பாருங்க, the impeachment resolution must be signed by at least 1/4 of the total members of the initiating house. எந்த அவையில வந்து அந்த தீர்மானத்தை கொண்டு வராங்களோ அந்த அவையில இருக்கக்கூடிய குறைந்தது 1/4 பங்கு உறுப்பினர்கள் அதில் கையெழுத்திட வேண்டும். இதை நாங்க வந்து முன்மொழிகிறோம் அப்படின்னு கையெழுத்துறதுக்கு 1/4 பங்கு வேணும்னு சொல்றாங்க. இது சரியான்னு கேட்டா இது சரி. மக்களவையில் மட்டுமே இந்த தீர்மானத்தை அறிமுகப்படுத்த முடியும்னு சொல்றாங்க. இது தவறு. ஓகேங்களா, ஏன்? பிரசிடென்ட் வந்து மக்களவையிலும் நிறைவேற்றலாம், மாநிலங்களவையிலும் நிறைவேற்றலாம். ஓகேங்களா, ஓகே. அடுத்து, தீர்மானத்தை அறிமுகம் செய்வதற்கு முன் குடியரசுத் தலைவருக்கு 14 நாட்கள் அறிவிப்பு கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும். இதுவும் ஒரு சரியானது. 2 வாரம் 2 வீக்ஸ் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் கொடுத்தோம். சார் உங்களுக்கு எதிராக இம்பீச்மெண்ட் வந்து நடக்க போகுது அப்படின்னு நீங்க நோட்டீஸ் கொடுத்தோம். ஓகேங்களா, என்ன காரணம், என்னைக்கு வரப்போகுது, அந்த ஓட்டு போடக்கூடிய தேதி என்னைக்கு வரப்போகுது, இதெல்லாம் வந்து கொடுத்தோம். ஓகேங்களா, அப்போ 1 மற்றும் 3 வந்து சரி, 2 வந்து தவறு. வந்து 2 எலிமினேட் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா, இது வந்து லோக்சபால மட்டும் இல்ல ராஜ்யசபாலையும் பண்ணலாம். பட் ஆனா வைஸ் பிரசிடென்ட் இருக்காருல, துணை குடியரசுத் தலைவர், அவருக்கு நீங்க வந்து ரெசல்யூஷன் கொண்டு வரணும்னா ராஜ்யசபால மட்டும்தான் வந்து அதை நீங்க ஆரம்பிக்க முடியும். ஆரம்பிச்சு ராஜ்யசபா தான். ஆனா அதுக்கப்புறம் லோக்சபாவும் சைன் பண்ணோம், ராஜ்யசபாவும் சைன் பண்ணாதான் அதை கடைசியா நிறைவேற்ற முடியும். அப்ப கொண்டு வருவதற்கு ராஜ்யசபாவுக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. யாருக்கு? துணை குடியரசுத் தலைவருக்கு. 111 சி ஆப்ஷன். ஓகே, அடுத்து 112வது கொஸ்டின். சேம் அந்த பதவி நீக்க முறை பார்த்தோம்ல, அதே கண்டினியூட்டி தான். இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் ஆஃப் த பிரசிடென்ட் இஸ் மென்ஷன்ட் இன் ஆர்டிகல் 61. சட்டப்பிரிவு 61 வந்து பாத்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரின் பதவி நீக்க செயல்முறையை குறிப்பிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், இது சரியானதுதான். 61 இம்பீச்மெண்ட் பத்தி சொல்லுது. அடுத்து, இம்பீச்மெண்ட் ரெசல்யூஷன் மஸ்ட் பி பாஸ்டு பை 2/3 மெஜாரிட்டி ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப் இன் த போத் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். இந்த நாடாளுமன்றத்தோட 2 அவைகள் இருக்குல்ல, அந்த 2 அவைகளையும் மொத்த உறுப்பினர்கள்ல டோட்டல் ஸ்ட்ரென்த்ல 2/3 பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும்பான்மையால அந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றினா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டான்னு கேட்டீங்கன்னா இதுவும் கரெக்ட். அப்ப எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க? A 1 and 2. ஓகேங்களா, சோ இதுல அவங்களுக்கு வந்து பெரும்பான்மைகள் பத்தி எல்லாம் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அடுத்து வரக்கூடியதுல வந்து நம்ம பெரும்பான்மை ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய வரும். பெரும்பான்மையை உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்லேயே ரீகால் பண்ணி கொடுத்துறேன். 2/3 ஆஃப் த மெஜாரிட்டி, மொத்த மெம்பர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2/3 வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள், ஒரு 120 பேர் வைங்களா, இவர் 2/3 என்ன, அதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2/3 என்னன்ட்டு கிடைச்சு. ஓகேங்களா, சோ 80 பேர் வந்து வருவாங்க. அந்த மாதிரி கணக்கு பண்ணுவாங்க, எவ்வளவு பேர் வந்திருக்காங்க அவ்வளவு, அதுல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மை இருக்கணும் அப்படின்னு. இந்த பெரும்பான்மை பத்தி நம்ம டீட்டெயிலா வந்து எடுத்துக்கலாம். இது பேர் என்ன பண்ணுவாங்க, சிறப்பு பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து 113வது கொஸ்டின். ஆர்டிகல் 361 பத்தி கேட்டிருக்காங்க. நீங்க கேட்கலாம், என்ன சார் 361 நம்ம படிக்கவே சொல்லலையே, ஆனா ஏன் கேட்டீங்க அப்படின்னு. பிரசிடென்ட் ரிலேட்டட் நம்ம போட்டோம். பிரசிடென்ட்னா அவர் ரிலேட்டட் ஆர்டிகல் வேற எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துக்கணும். சோ பிரசிடென்ட் இஸ் நாட் ஆன்சரபிள் டு எனி கோர்ட் வைல் இன் ஆபீஸ். குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கிறப்ப எந்த நீதிமன்றத்துக்கும் பதிலளிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன, இதுனா 2 விதமா வந்து இதை வந்து நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் விஷயம், அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு அவர் வந்து எந்த ஒரு கோர்ட்லயும் வந்து பதில் சொல்ல வேணாம். நான் ஏன் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு எந்த கோர்ட்டும் அவரை கேள்வி கேட்க முடியாது. அவர் பதில் சொல்ல வேண்டியது இல்லை. அவரு வந்து ஏதாவது வந்து நீங்க சாட்சி சொல்ல வரணும், நீங்க இதுல ஐ விட்னஸ் நீங்க வரணும் அப்படின்னா கூட அவர் போக தேவையில்லை. இதுதான் இந்த 2 மீனிங் தரும். இது எனி கோர்ட்டுக்கும் ஆன்சரபிள் அப்படின்றது ஒண்ணு சரியானது. 2வது பாருங்க, அவருக்கு எதிராக குற்றவியல் வழக்குகளை தொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டான்னு கேட்டா கரெக்ட். அவர் பதவியில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு எதிராக குற்றவியல் வழக்கு தொடுக்கவே முடியாது. இரண்டும் சரி. 3வது பாருங்க, குடிமையியல் வழக்கு, சிவில் கேஸ். சிவில் கேஸ்னா என்னது? கிரிமினல் கேஸ்னா சமூகத்துக்கு எதிராக செயல்படுறது. சிவில் கேஸ் அப்படின்னா அண்ணன் தம்பி சண்டை, பக்கத்து எனக்கு லேண்ட் சண்டை, ஓகேங்களா, டைவர்ஸ் கேஸ், சோ ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் தான் வந்து சிவில் கேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த குடிமையியல் வழக்கு தொடர்பான கேஸ் நம்ம கொண்டு வரலாமான்னு கேட்டா கொண்டு வரலாம். ஆனா அவருக்கு 2 மாசம் ப்ரியர் நோட்டீஸ் கொடுக்கணும். 2 மாசத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்து நீங்க இந்த தேதியில வந்து உங்க மேல வழக்கு வந்து தொடுக்க போறோம், நீங்க அதுக்கப்புறம் ஆஜராகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற ப்ரொசீடிங்ஸை கொடுக்கும். அப்ப 3மே சரியானது. ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3 3மே கரெக்ட். ஓகேங்களா, அடுத்து 114 கொஸ்டின்.
எப்பப்பெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் அவரோட பதவியை காலி பண்ணுவாரு அப்படின்னு கேட்பாங்க. அவரோட அலுவலகம் எப்பப்பெல்லாம் காலி ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. 4 விஷயங்கள் கொடுக்கும். கம்ப்ளீஷன் ஆஃப் த 5 இயர், 5 வருஷம் முடிஞ்சா காலி பண்ணுவாரா? எஸ், காலி பண்ணுவாரு. அவர் ரிசர்வேஷன் டு த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த இந்தியா. துணை குடியரசுத் தலைவருக்கு அவரோட ராஜினாமா கடிதத்தை தர்றப்ப, எஸ் கரெக்ட், பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் கிட்ட ராஜினாமா கடிதத்தை கொடுப்பாரு. வைஸ் பிரசிடென்ட் ராஜினாமா பண்ணணும், துணை குடியரசுத் தலைவர் ராஜினாமா பண்ணணும், குடியரசுத் தலைவர்கிட்ட ராஜினாமா கடிதத்தை கொடுப்பாரு. இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. இதுவும் ஒரு கொஸ்டினா வந்து நம்ம கேட்கலாம். சோ அப்ப இதுவும் சரியானது. டெத் ஆர் ரிமூவல், அவர் இறந்துடலாம் அல்லது அவரை வந்து நம்ம பதவி நீக்க செயல்முறையின் அடிப்படையில ரிமூவ் பண்ணிடலாம். இப்படி பண்ணாலும் அவரோட ஆபீஸ் வந்து வேக்கண்ட் ஆயிடும். இன்வாலிடேஷன் ஆஃப் த எலெக்ஷன் பை த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, எஸ் இதுவும் கரெக்ட். ஓகேங்களா? 114 சி வந்து ஆப்ஷன். உச்சநீதிமன்றத்தால் தேர்தல் செல்லாத அறிவிக்கும் பொழுதும் அவர் வந்து அவர் பதவியை காலி பண்றாரு. அப்ப இந்த 4 சூழ்நிலையிலும் என்ன பண்றாரு? அவர் பதவியை காலி. இதுல இருந்து 2 பாயிண்ட் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும். பிரசிடென்ட் ரிசைன் பண்றாருன்னா யார்கிட்ட வந்து அவரோட கடிதத்தை கொடுப்பாரு? வைஸ் பிரசிடென்ட் கொடுப்பாரு. இது எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். அடுத்து பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், இவர்களோட தேர்தல் நடக்குது இல்லையா? இந்த தேர்தல் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா யாரு சார் டீல் பண்ணுவா? அந்த கேஸை யார் எடுத்து நடத்துவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் எடுத்து நடத்தும். ஓகேங்களா? சோ உச்சநீதிமன்றம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்து நடத்தும். அடுத்து இன்னொரு பாயிண்ட் சொல்றோம், அது அடுத்த கிளாஸ்லயும் பார்ப்போம். இந்த எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன்லாம் நடக்குது இல்ல, இந்த எலெக்ஷன்ஸ்ல ப்ராப்ளம் வந்தா யாரு பார்ப்பாங்கன்னா அந்தந்த மாநிலத்தில் உள்ள ஹைகோர்ட் பார்த்துக்கும். தமிழ்நாட்டு எம்பி எலெக்ஷன்ல ஒரு ப்ராப்ளம்னா ஹைகோர்ட் பார்த்துக்கும். ஓகேங்களா? அவங்க சுப்ரீம் கோர்ட்லாம் போக முடியாது. சோ இந்த விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் சி. அடுத்து 115வது கொஸ்டின். சோ பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காரணங்களுக்காக அவரோட பதவி காலி ஆகுது அப்படின்னா எத்தனை மாசத்துக்குள்ள தேர்தல் நடத்தணும் அப்படின்றத அந்த கொஸ்டின். எந்தெந்த காரணங்களால பதவி விலகுறாரு, அவரை பதவியில இருந்து நாம நீக்கம் பண்ணிடுறோம், இம்பீச்மெண்ட் பண்ணிடுறோம், அல்லது மரம் இறந்துடுறாரு. ஓகேங்களா? இதனால வந்து அவர் காலி ஆகும் போது புதிய குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் எவ்வளவு காலத்திற்குள் நடத்தப்பட வேண்டும்? வித்தின் 6 months. ஓகேங்களா? 6 மாதத்திற்குள்ள அவரோட எலெக்ஷனை நடத்தி பிரசிடென்ட கொண்டு வரணும். சரி, ஓகே, அது வரைக்கும் யார் சார் பிரசிடென்டா இருப்பாருன்னா அவன் வைஸ் பிரசிடென்ட் இருக்காருல்ல, வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்டா இருப்பார். அதிகபட்சம் 6 மாசம் வரைக்கும் இருக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க, இந்தியாவில பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் தனித்தனியா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. தலைவர், குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும். இப்ப நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து குடியரசுத் தலைவரா இருக்காரு, குடியரசுத் தலைவர் போயிட்டாருன்னா துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரா ஆயிடுவாரு அப்படின்னு. தப்பு. இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடையாது. இவர் வந்து திரும்ப எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சாதான் ஆகணும். ஓகேங்களா? சப்போஸ் ஒருத்தர் வந்து பிரசிடென்டா இருக்காரு, அவர் வந்து என்ன சொல்றது, எலெக்ஷன் அடுத்த எலெக்ஷன்ல நிக்கல, போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாரு, திரும்ப வைஸ் பிரசிடென்ட்டுக்கு நின்று ஜெயிக்கிறாருன்னு வைங்களேன், அவர் வைஸ் பிரசிடென்டா இருக்கலாம்னு கேட்டா எஸ் இருக்கலாம். அது வந்து எதா இருந்தாலும் டெமோக்ராட்டிக் முறை, மக்களாட்சி முறை தான். யார் யாருக்கெல்லாம் வந்து தேர்தல் ஆசை இருக்கும் அவங்க நின்று ஜெயிச்சு எந்த போஸ்ட் வேணா போகலாம், எத்தனை டைம் வேணா போகலாம். ஓகேங்களா? அப்ப குடியரசுத் தலைவர் வந்து இந்த மாதிரி காரணங்களுக்காக அவரோட பதவி காலி ஆச்சுன்னா 6 மாதங்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும், எலெக்ஷன்ஸை நடத்தி ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? சோ அடுத்து 116வது கொஸ்டின். ஐடென்டிஃபை தி இன்கரெக்ட்லி மேட்சபிள் பேர். தவறாக பொருந்தியுள்ள இணை எது அப்படின்னு கேட்கறாங்க. கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் டஃபா இருக்கிறது காரணம் என்னன்னா, கொஞ்சம் டெஸ்ட் சீரியஸ்ல எவ்வளவு நம்ம கஷ்டப்படணுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டோம்னா எக்ஸாம்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, அவரோட நிர்வாக அதிகாரம் ஒன்று சொல்றாங்க பாருங்க. குடியரசுத் தலைவர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை நியமிக்கிறார். இது சரியா? எக்ஸிகியூட்டிவ் பவர்ல அவரா நியமிக்கிறாரு குடியரசுத் தலைவர்? இல்ல, தவறு. யார் நியமிக்கிறா? மாநிலங்களோட நம்மளோட முதலமைச்சரை கவர்னர் நியமிக்கிறார், ஆளுநர் தான் நியமிக்கிறார். அப்ப இதுவே ஃபர்ஸ்ட் தவறு. இரண்டாவது பார்ப்போமா? டிஃபென்ஸ் பவர். பிரசிடென்ட் இஸ் தி சுப்ரீம் கமாண்ட் ஆஃப் தி ஆர்ம்டு ஃபோர்ஸ். சோ ஆயுத படைகளோட தளபதி யாரு? அவர்தான். இது வந்து ஆர்டிகல் 53ல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து சூழ்நிலை விருப்புரிமை, சிச்சுவேஷன் டிஸ்கஷன். பிரசிடென்ட் கேன் டிசால்வ் தி லோக் சபா இஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் லாசஸ் தி மெஜாரிட்டி. சோ அமைச்சரவை குழு பெரும்பான்மை இழந்தால் குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்க முடியும். எஸ், சரி, நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகேங்களா? அடுத்து டிப்ளமேட்டிக் பவர். அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்த வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய தூதர்களோட நற்சான்றுகளை பெறுகிறார். அவங்க ரிசீவ் பண்றது, அவங்க பாத்துக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான். இது ராஜதந்திர அதிகாரத்தில் வரும். நிர்வாக அதிகாரம் மட்டும் தவறு. 116க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகே, இது தவறானது. அடுத்து 117வது கொஸ்டின். கூற்று காரணம். ஓகே, சோ தமிழ் மட்டும் தப்பா இருக்கு பாத்துக்கோங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேன் டிஸ்மிஸ் த பிரைம் மினிஸ்டர் அட் எனி டைம். இந்திய குடியரசுத் தலைவர் எந்த நேரத்திலும் பிரதமரை பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கரெக்டா? முன்னாடியே நம்ம இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் வச்சிருந்தோம். இது தவறு. ஓகேங்களா? பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹோல்ட் ஆஃபீஸ் டூரிங் பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட். பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் குழு குடியரசுத் தலைவர் விருப்பத்தின்படி
பதவி வகிக்கிறார்கள். இது சரியான்னு கேட்டா இந்த ஆப்ஷன் சரியானது. சரிங்களா? சோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இது எப்படி சார் சரி அப்படின்னு சொல்றீங்கன்னா, இந்த அவரோட விருப்பம்னு சொல்றது அவரோட தனிப்பட்ட விருப்பம் கிடையாது. இந்த விருப்பம் இருக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய மறைபொருள் என்னன்னா அந்த பெரும்பான்மை. பெரும்பான்மை இருக்கிற வரைக்கும் குடியரசுத் தலைவரோட விருப்பம் இருக்கும். பெரும்பான்மை இழந்தால் குடியரசுத் தலைவரோட விருப்பம் இழந்துரும். அப்ப என்ன பண்ணுவாரு? அமைச்சரவை கலைப்பாரு. அமைச்சரவை கலைச்சிட்டான் அப்படின்னா அடுத்து மக்களவையும் கலையும். சரிங்களா? சோ ஏ தவறு, ஆனால் ஆர் என்பது சரி. ஓகே. 118வது கொஸ்டின். பிரசிடென்ட் கேன் டிசால்வ் த லோக்சபா வென். மக்களவையை குடியரசுத் தலைவர் எப்போது கலைக்கலாம் கேட்கிறாங்க. பின்னாடி இந்த வருவோம். உச்சநீதிமன்றம் கலைக்க அறிவுறுத்தும் போது. இந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. உச்சநீதிமன்றத்துக்கும் பார்லிமெண்ட்டும் தனித்தனியா இருக்கும். அவங்க இவங்களோட விஷயத்துல தலையிட மாட்டாங்க, இவங்க அவங்களோட விஷயத்துல தலையிட மாட்டாங்க. ஓகே. மாநிலங்களவை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றும் பொழுது தவறு, இதுலயும் பண்ண முடியாது. பிரதமர் கலைக்க பரிந்துரை செய்யும் பொழுது, இது நம்ம இந்த கோட்டும் இந்த கோட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பிரைம் மினிஸ்டர் ரெக்கமெண்ட்ஸ் டிசொல்யூஷன். ஓகே, சரி, ஓகே, இது வச்சுப்போம். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹேஸ் லாஸ்ட் த மெஜாரிட்டி. அமைச்சர்கள் குழு பெரும்பான்மையை இழந்து விட்ட போது. நல்லா புரிஞ்சுங்க, இங்க எதை கலைக்கிறேன்றது லோக்சபாவை கலைக்கிறேன். லோக்சபாவை பிரைம் மினிஸ்டர் சொன்னாலாம் கலைக்க முடியாது. பிரைம் மினிஸ்டர் சொன்னா எதை கலைக்க முடியும் அப்படின்னா அமைச்சரவை குழு தான் கலைக்க முடியும். ஓகேங்களா? அவர் சொன்னா அமைச்சரவை குழுவை கலைச்சிட்டு போயிடுவாங்க. ஆனா பிரைம் மினிஸ்டர் சொன்னா மக்களவை கலைக்க முடியாது. அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அமைச்சர்கள் குழு பெரும்பான்மையை இழந்து விட்ட போது குடியரசுத் தலைவர் கலைக்கலாம். இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பாருங்க, நம்ம எம்பிக்கெல்லாம் ஓட்டு போடுறோம். ஒரு 535 எம்பி இருக்காங்கன்னு சும்மா சொல்றேன். மொத்தம் 545 எம்பி இருக்காங்க. இப்ப 545ல இது எல்லாருமே எம்பி. இது பேர் லோக்சபா. ஓகேங்களா? மக்களவைன்னு சொல்லுவோம். இதுல கவர்மெண்ட்னு ஒண்ணு சொல்றாங்களா, அது என்னன்னா இதுல யார் பெரும்பான்மை கட்சியோ அவங்க அரசு அமைப்பாங்க. அந்த அரசு பேர் தான் பிஜேபி, காங்கிரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அமைச்சரவை குழு இருக்கும். அந்த அரசுக்குள்ள அமைச்சரவை, இவங்கதான் எல்லா முடிவு எடுப்பாங்க, பட்ஜெட் போடுவாங்க, பாலிசி போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, பிரசிடென்ட் இருக்காரு. அமைச்சரவை குழு தான் நிறைய சட்டங்கள் ஆயிட்டு. இந்த அமைச்சரவை குழுவோட ஹெட் தான் யாரு? பிரைம் மினிஸ்டர். அப்ப பிரைம் மினிஸ்டரோட கண்ட்ரோல்ல மக்களவை எல்லாம் கிடையாது, மொத்த அமைச்சரவையும் அவங்களோட எம்பிஸும் இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் நினைச்சா என்ன சார் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் அமைச்சரவை கலைச்சிடுவார். ஒரு மக்களவை இருந்துச்சுன்னா ஒரு அரசு இருந்தாலும் செயல்படும். சும்மா எல்லாரும் தனித்தனியா இருந்தா செயல்படும். அப்ப பிரைம் மினிஸ்டர் சொல்லி அமைச்சரவை கலைச்சிட்டாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கலைச்சிட்டாங்க அப்படின்னா திரும்ப எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க? இப்ப பிஎம் என்னன்னு சொல்லுவோம், மினிஸ்டர்னு சொல்லுவோம். அமைச்சர்கள் நிறைய பேர் மினிஸ்டர் சொல்லுவோம். இங்க இருக்கிறவங்கள எம்பின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப இது எல்லாத்தையும் கலைச்சிட்டாங்கன்னா திரும்ப எல்லாருமே பழையபடி எம்பியா மாறிடுவாங்க. ஆல் மெம்பர்ஸ் வில் பிகம் எம்பிஸ். ஓகே. அப்ப இந்த இடத்துல பிரசிடென்ட்டுக்கு ஒரு சிச்சுவேஷனல் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? அந்த சூழ்நிலை சார்ந்த ஒரு விருப்புரிமை இருக்கு. அவர் நினைச்சாருன்னா வேற யாராவது 2 பேர் கூட்டணி வச்சு பெரும்பான்மையை பிடிச்சி நீங்க அரசரா பிரைம் மினிஸ்டர் ஆகுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பாருங்க, அரசாங்கம் அமைக்கிறீங்களான்னு கேட்பாங்க. இந்த இடத்துலதான் என்ன பண்ணுவாங்க? எம்பி எல்லாம் விலை கொடுத்து வாங்குறது, அவங்க நீங்க என் கட்சிக்கு வாங்க, நம்ம 5-6 கட்சி சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது, கோலிஷன் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது நடக்க வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் அப்படி பண்ணியே யாராலையும் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல, 270+ சீட்டு எடுக்க முடியல அப்படின்னா பிரசிடென்ட் என்ன பண்ணுவார்னா திரும்ப மக்களவையை மொத்தமா கலைச்சிடுவார். அப்ப மக்களவை கலைச்சிட்டா இவங்க எம்பியோட பதவியும் போயிடும். பாருங்க, மினிஸ்டர்ல இருந்து எம்பிக்கு வராங்க, எம்பில இருந்து எல்லாரும் பதவியும் போயிடுச்சு. அப்ப திரும்ப எலெக்ஷன்ஸ் வைப்பாங்க, திரும்ப எல்லாரும் எம்பியா மாறுவாங்க, திரும்ப பிரசிடென்ட் வருவாரு, யாருப்பா ஆட்சி அமைக்க போறேன்னு கேட்பாங்க. பெரும்பான்மை எந்த கட்சியா வச்சிருந்தா அந்த கட்சியை ஆட்சி அமைச்சு அரசு கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த உருவாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் இவ்வளவு பெரிய எக்ஸ்பிளேஷன். இது புரிஞ்சதுன்னா அடுத்து நீங்க படிக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. சோ அமைச்சர்கள் குழு பெரும்பான்மையை இழந்து விட்ட போது, பெரும்பான்மையை இழந்துட்டாங்க, திரும்ப பிரசிடென்ட் ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு, யாருமே இல்லைன்னா மக்களவை கழிச்சிட்டு போயிட்டே இருப்பாரு. அடுத்து 118வது கொஸ்டின். பதவிக்காலம் முடிவடைவதை தவிர வேறு காரணங்களால் குடியரசுத் தலைவரின் அலுவலகம் காலியாகும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டாங்க. சரி, ஓகே, அவர் டேர்ம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த எலெக்ஷன் வைப்போம். வேற ஏதாவது பிரச்சனைனால அவர் இறந்துட்டாலோ, இல்ல அவரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டாலோ, பதவியில இருந்து நீக்கம் பண்ணிட்டாலோ, இல்ல அவரே ரிசைன் பண்ணிட்டாலோ, இந்த காரணங்களால் அவரோட பதவி காலி ஆகுதுன்னா யாரு சார் பிரசிடென்ட் ஆவா? பிரசிடென்ட் ஆட்சிக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாருங்க, டைரக்டா ஆட்சியில் ஆன்சர். வைஸ் பிரசிடென்ட் ஆக்ட்ஸ் as the president until a new president is elected. புதிய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வரை குடியரசு துணைத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்படுவார். எவ்வளவு நாள் செயல்படலாம்? இதுவும் ஒரு கொஸ்டின். அதிகபட்சம் 6 மாசம். இந்த 6 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் நடத்தி நியூ பிரசிடென்ட் தேர்ந்தெடுத்து வைக்கணும். ஓகேங்களா? சோ ஆப்ஷன் சி. அடுத்து 120வது கொஸ்டின். சோ ஒரு 5 ஆர்டிகல் கொடுத்துருக்கோம். 5 ஆர்டிகல் நம்ம
பொறுத்து சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டு வந்துடலாமா? உங்களுக்கு ஆர்டிகல் ரிவிஷன் ஒன்று கொடுத்துட்றேன். இப்ப நான் உங்களுக்கு காமிக்கக்கூடிய பிடிஎஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம், பேர் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து தமிழ் இங்கிலீஷ் இருக்கும். நிறைய பேர் கேட்கறாங்க, சார் தமிழ் ஆர்டிகல்லாம் நிறைய இடத்துல கிடைக்கல அப்படின்னு. இது கவர்மெண்டோட சட்டப்பூர்வமான ஒரு பிடிஎஃப். தமிழ் மக்கள் எல்லாருக்கும் அரசியலமைப்பு தெரியணும் அப்படின்றதுக்காக இதோட பேசிக்கா காட்டுறேன் பாருங்க. தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். இது ஃபுல்லாலாம் படிக்க வேணாம், நான் சொல்றேன் எப்படி படிக்கணும்ட்டு. இதை நான் ஷேரும் பண்றேன். ஓகே, 51A 51A வரைக்கும் நம்ம எங்க பார்த்தோம்? அடிப்படை கடமைகளை பார்த்தோமா? இப்ப 52ல ஆரம்பிச்சு நம்ம 78 வரைக்கும் பார்க்கணும். பாருங்க, 52ல இருந்து 61 வரைக்கும் பிரசிடென்ட் பத்தி சொல்லுது. ஓகேங்களா? 52 என்ன சொல்லுது? பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. 53 எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன், ஒன்றியத்தோட அதிகாரம், நிர்வாக அதிகாரங்களை பத்தி சொல்லுது. ஃபர்ஸ்ட் நான் இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன், அப்புறம் தமிழ் சொல்லுது. 54 எலெக்ஷனை பத்தி சொல்லுது. 55 மேனர் ஆஃப் எலெக்ஷன், தேர்தல் முறை எப்படின்னு சொல்லுது. 56 அவரோட பதவி டேர்ம் பத்தி சொல்லுது. 57 அவரோட எலிஜிபிலிட்டி ஃபார் ரீ எலெக்ஷன், மறுபடியும் அவர் தேர்ந்தெடுக்கப்படலாமா அப்படின்னு சொல்லுது. 58 வந்து அவருக்கான குவாலிபிகேஷன் என்ன, ஒரு எலெக்ஷன் நிக்கனா அவர் குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னு. 59 கண்டிஷன்ஸ் ஆஃப் த ஆபீஸ் ஆஃப் த பிரசிடென்ட், அவரோட ஆபீஸ்க்கு வரணும்னா அவருக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்கு. 60 ஓத் அண்ட் அஃபர்மேஷன், அவர் பதவி சேர்ந்துட்ட அப்புறம் அவர் என்னென்ன பதவி பிரமாணம் பண்ணணும் அப்படின்னு. 61 இம்பீச்மெண்ட் பத்தி சொல்லுது, அவரோட பதவி நீக்கம் பத்தி சொல்லுது. ஓகேங்களா? பாருங்க, 52 இந்திய குடியரசுத் தலைவர் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. 53 ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரம் பத்தி சொல்லுது, எக்ஸிகியூட்டிவ் ஹெட் அப்படின்ட்டு. 54 எப்படி தேர்ந்தெடுக்கணும் குடியரசுத் தலைவர் அப்படின்றத சொல்லுது, தேர்தல் முறையை சொல்லுது. தேர்ந்தெடுக்கும் முறையை வந்து அடுத்து 55 சொல்லுது. 56 அவரோட பதவி காலத்தை பத்தி சொல்லுது. 57 மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவது, ரீ எலெக்ஷன், அதுக்கான தகுமை என்ன, தகுமைன்றது தகுதி, குவாலிபிகேஷன், அதை பத்தி சொல்லுது. 58 வந்து பாத்தீங்க அப்படின்னா தகுதி பாடுகள், தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான என்னென்ன தகுதி பாடுகள் இருக்கு. சரி, ஓகே, அவர் தேர்ந்தெடுக்கணும்னா அவருக்கு 35 வயசு ஆயிருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லுது. இந்தியாவோட குடிமகனா இருக்கணும், இது மாதிரி விஷயங்களை சொல்லுது. 59 அவர் பதவிக்கான வரைமுறைகள் என்னென்ன கண்டிஷன்லாம் இருக்கு, நீங்க குடியரசுத் தலைவர் ஆகணும் அப்படின்னு. அடுத்து 60 வந்து அவரோட ஆணை மொழி மற்றும் உறுதிமொழி, அவர் என்னென்ன உறுதிமொழிகள் எடுத்துக்கணும் பதவியில் சேர்ந்தப்புறம் அப்படின்னு. 61 வந்து அவையில் அவரை பழிச்சாட்டுவதற்கான நெறிமுறை, அதாவது பதவி நீக்க முறை. இதுல கொஞ்சம் வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப தமிழா இருக்கும், நம்ம எப்படியே நம்ம மாத்திக்க வேண்டியதான். பதவி நீக்க முறை இதுல இருந்து இது வரைக்கும் பியூரா இதை பத்தி சொல்லுது, குடியரசுத் தலைவரை பத்தி சொல்லுது. அப்ப 52, ஓகேங்களா? 52 இந்த 2ல இருந்து 1 தூக்கி இங்க போடுங்க, 61 மைனஸ் பண்ணி இங்க பிளஸ் பண்ணுங்க, 61. இது எல்லாமே யாரு? குடியரசுத் தலைவர். அப்ப 62, 63, 64 துணை குடியரசுத் தலைவர் பத்தி சொல்ல நம்ம அது வரப்ப நான் ரீகால் பண்ணி. ஓகேங்களா? ஓகே, சோ இப்ப கொஸ்டின் பார்ப்போம். 52, 53, 54, 55, 61. சோ 52 என்ன சொல்லுது? 52 வந்து பாத்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்றத பத்தி சொல்லுது. ஓகேங்களா? சோ குடியரசுத் தலைவர் அலுவலகம், ஆபீஸ் ஆஃப் த பிரசிடென்ட், இதை பத்தி சொல்லுது. அப்ப ஏக்கு 5 படலாம் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்து 53 என்ன சொல்லுது? அவரை எப்படி நம்ம அவரோட எக்ஸிகியூட்டிவ் பவர், அவரோட பவரை பத்தி சொல்லுது. ஃபர்ஸ்ட் வந்து அவர் யாரு, அதுக்கப்புறம் அவரோட பவர் என்ன அப்படின்றத சொல்லுது. அதுக்கப்புறம் தான் அவரோட எலெக்ஷன் என்ன அப்படின்றத சொல்லுது. அடுத்து 54 பாத்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரோட தேர்தல் பத்தி சொல்லுது. 55 அந்த தேர்தலோட முறையை பத்தி சொல்லுது. அடுத்து 56 அவர் எத்தனை வருஷம் வந்து பதவியில இருக்கலாம் அப்படின்றத சொல்லுது. அது இப்படி ஞாபகம் வச்சுங்க. 52, 53, 54, 55, ஓகேங்களா? 56 இந்த 5 வருதா? இதுக்கு அடுத்து இந்த 5 என்னது? பிரசிடென்ட்டுக்கு 5 வருஷம். அப்ப 56வது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 வருஷம் அவரோட பதவி காலம் அப்படின்றத சொல்லுது அப்படின்னு ஞாபகம். 5 கிடையாது, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 5, 6 ஆர்டிகல் படிக்கிறப்ப கூட இப்படி படிங்க. 52, 53, 54, 55 இது என்ன சொல்லுது? இதை கம்பேரிட்டிவா ஒரு கொத்தா படிச்சுக்கணும். அடுத்து 56, 57, 58 இது என்ன சொல்லுது? இந்த மாதிரி பாக்கெட்டா தனித்தனியா படிச்சுக்கணும். அடுத்து 61, சரிங்களா? அவரோட பதவி நீக்கம்,
61 அவரோட பதவி நீக்கத்தை பத்தி சொல்லுது. சரிங்களா? E1. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். ஓகே, ஹலோ. சரி. சோ அடுத்த 121வது கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் an எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் த பிரசிடென்ட்? பின்வருவற்றில் குடியரசுத் தலைவரோட நிர்வாக அதிகாரம் என்னென்ன அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க, பின்னாடி இருந்து போலாம். குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பை திருத்தலாம். இது அவருடைய நிர்வாக அதிகாரமா? குடியரசுத் தலைவருக்கு அந்த அதிகாரமே கிடையாது. இது யாரு தான் பண்ணுவாங்க? அரசியலமைப்பு திருத்துற ஒர்க்க பாராளுமன்றம் மட்டும்தான் பண்ணும். பார்லிமெண்ட் மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணும். அடுத்து, குடியரசுத் தலைவர் நேரடியாக சட்டங்களை இயற்ற முடியும். தவறு. நேரடியாக அவரே போயிட்டு சட்டங்களை இயற்ற முடியாது. பட் ஆனா வந்து அந்த அதிகாரத்தை வந்து அமைச்சரவை குழு அவருக்கு கொடுக்குறப்ப, இந்த மாதிரி ஒரு ஆர்டினன்ஸ் பிறப்பீங்க, ஒரு அவசர சட்டம் பிறப்பீங்கன்றப்ப பண்ண முடியும். நேரடியாக வந்து பண்ண முடியும். பிரசிடென்ட் கேன் டைரக்ட்லி மேக் லாஸ். நோ. பிரசிடென்ட் கேன் அமெண்ட் த கான்ஸ்டிடியூஷன். நோ. பிரசிடென்ட் கேன் அப்பாயிண்ட் த பிரைம் மினிஸ்டர் அண்ட் அதர் மினிஸ்டர்ஸ். இது கரெக்டான்னு கேட்டா கரெக்ட். 75 ஆர்டிகல் 75 இதான் சொல்லுது. சரிங்களா? பிரசிடென்ட் கேன் ரிமூவ் த ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. தப்பு. அவருக்கும் வந்து மக்களவை சபாநாயகருக்கும் சம்பந்தமே கிடையாது. மக்களவை சபாநாயகரை அவரை நீக்க முடியாது. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுதான் அவரோட எக்ஸிகியூட்டிவ் பவர், நிர்வாக அதிகாரம். இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன், இது நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப இது நிர்வாக அதிகாரமா இன்னும் கேட்கணும். சட்டம் இயற்றும் அதிகாரம் என்னென்ன, சட்டம் சார்ந்த அதிகாரம் என்னென்ன அப்படின்னா ஒரு 2 சொல்றேன். நீங்க படிக்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல சேர்த்துங்க. ஃபர்ஸ்ட், ஆர்டிகல் 123 அவசர சட்டம் வைக்கிறது. 2வது, பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்தல். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சட்ட அதிகாரத்துல வரும். அது மாதிரி எக்ஸிகியூட்டிவ் பவர்னா என்ன வரும்? நிர்வாக அதிகாரம்னா என்னன்னா நியமனம். அவர் யார் யாரெல்லாம் நியமனம் பண்றாரோ அது எல்லாமே நிர்வாக அதிகாரத்துல. சோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து 122 மேட்ச் தான். இதுல நம்ம எல்லாரும் 1 2 3 சீக்கிரமா போட்டுருவோம். ஆர்டினன்ஸ் 123வது வந்து பாத்தீங்கன்னா வந்து அவசர சட்டம். டிக்கு 1 போட்டாலே உங்களுக்கு ஆப்ஷன் வந்துடும். ஆப்ஷன் பி. சோ 72 குடியரசுத் தலைவரோட மன்னிப்பு அதிகாரம், பார்டனிங் பவர். இப்ப நீங்க நிறைய கேஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடிக்கடி இப்ப ரீசெண்டா கூட இந்த பேரறிவாளன் கேஸ்ல வந்து பிரச்சனை எல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவனுக்கு வந்து மரண தண்டனை கிடைச்சிருச்சு அப்படின்னா அவன் குடியரசுத் தலைவருக்கு அப்பீல் பண்ணி அந்த தண்டனையை குறைக்கும்படி கேட்டு வாங்கிக்கலாம். இதுதான் பார்டனிங் பவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குடியரசுத் தலைவரோட மன்னிப்பு அதிகாரம். கோர்ட்டையும் மீறி ஒருத்தர் வந்து ஒருத்தனை அவன் பண்ண குற்றத்தோட தண்டனை வந்து விடுவிக்கலாம்னா அது குடியரசுத் தலைவராக மட்டும்தான் முடியும். இப்ப ஏக்கு 4. ஆர்டிகல் 74 வந்து பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் த பிரசிடென்ட். சோ குடியரசுத் தலைவருக்கு உதவவும் ஆலோசனை வழங்கவும் அமைச்சரவை குழு வந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 74. எஸ், சரி. நம்மளுக்கே தெரியும் ஆர்டிகல் 75 இப்பதான் உங்களுக்கு சொன்னா நிர்வாக அதிகாரம். பிரைம் மினிஸ்டர் அண்ட் மினிஸ்டர்ஸை யார் அப்பாயின்மெண்ட் பண்றா? குடியரசுத் தலைவர் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. சோ ஆப்ஷன் ஏ. அடுத்து 123வது இன்கரெக்ட்லி மேட்ச், தவறாக பொருந்தியுள்ள ஒரு இணையை கேட்கிறாங்க. என்னென்னது நல்லா படிங்க. ஒரு பதவி கொடுத்துட்டாங்க, அதை யாரு நியமிக்கிறா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. போஸ்ட் கொடுத்துட்டாங்க. those who are appointing the post. Okay. பிரைம் மினிஸ்டரை யார் அப்பாயிண்ட் பண்றா? பிரசிடென்ட். கரெக்டா? எஸ், கரெக்ட். பிரதமரை குடியரசுத் தலைவர் அப்பாயிண்ட் பண்றாரு. அட்டார்னி ஜெனரல், இந்திய தலைமை வழக்கறிஞரை யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்றா? பிரசிடென்ட் கொடுத்துருவாங்க. இதுவும் சரியான ஒரு விஷயம். அடுத்து, கவர்னர் ஆஃப் எ ஸ்டேட், சிஎம் ஆஃப் ஸ்டேட். நல்லா பாத்துங்க. கவர்னரை யாரு நியமிக்கிறா? பிரசிடென்ட் நியமிக்கிறார். கவர்னரை சிஎம் நியமிக்கிறாரா? தவறு. கவர்னரை பிரசிடென்ட் தான் வந்து நியமிக்கிறாரு. சிஎம் யார் நியமிக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா கவர்னர். சிஎம் அப்படின்னா கவர்னர். அடுத்து பிஎம் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா பிரசிடென்ட். கவர்னர் அப்படின்னா பிரசிடென்ட். ஓகேங்களா? அடுத்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் நியமிக்கிறா? பிரசிடென்ட். அப்ப தவறாக பொருந்தியுள்ள இணை சி, மாநில ஆளுநரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இது அப்படியே மாத்தி இருந்தா கரெக்ட். மாநில முதலமைச்சர் மாநில ஆளுநர் நியமிக்கிறார்னு சொன்னா கரெக்ட். ஓகே. அடுத்து 124வது கொஸ்டின். ஒரு 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இந்த கூற்றுகளை எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரசிடென்ட் லே த ரிப்போர்ட்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி சிஏஜி பினான்ஸ் கமிஷன் பிஃபோர் பார்லிமெண்ட். நம்மளோட நாடாளுமன்றத்துல வந்து ஒரு 3 விதமான அறிக்கைகள் யூபிஎஸ்சி கொடுக்கக்கூடிய அறிக்கைகள், மத்திய பணியாளர் தேர்வாணையம், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர், நிதி ஆணையம், இதோட அறிக்கைகள் தான் சமர்ப்பிக்கிறான்னு சொல்றாங்க. இது சரியான்னு கேட்டா சரியான ஒரு கூற்று. இது அவரோட ஒரு வேலை. பிரசிடென்ட் ஹாஸ் த பவர் டு ரிமூவ் த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு கான்ட்ரவர்சியா இருந்திருக்கலாம். இது கரெக்ட் தான். ஆக்சுவலா பிரசிடென்ட் ரிமூவ் பண்றாரு ஒருத்தவரை அப்படின்னா அவர் டைரக்டா போய் ரிமூவ் பண்ண மாட்டார். பாராளுமன்றம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தீர்மானம் நிறைவேற்றி அதை பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கும். பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணாரு. அப்ப வந்து அவருக்கு பவர் இருக்கான்னு கேட்டா எஸ், கரெக்ட். அவரோட கடைசியா அவரை யார் நீக்குவார், கடைசியா யார் அந்த அறிவிப்பை வெளியிடுவார்னா பிரசிடென்ட் தான் வந்து வெளியிடுவார். சரிங்களா? சோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். போத் இரண்டுமே வந்து சரியானது. அடுத்து 125வது கொஸ்டின்.
இது வந்து குடியரசுத் தலைவரோட அதிகாரங்கள் பற்றியது வந்து கொடுத்திருக்காங்க. குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை பிறப்பிக்க முடியும். பார்லிமெண்ட் இன் நாட் இன் செஷன் பிரசிடென்ட் கேன் ப்ரொமல்கேட் தி ஆர்டினன்சஸ். எஸ் கரெக்ட். நாடாளுமன்றத்துல 2 அவைகள்ல ஏதாவது ஒரு அவை இல்லைன்னா கூட என்ன பண்ணலாம், அவரு அவசர சட்டங்களை பிறப்பிக்கலாம். இது சரியான ஒரு கூற்று. அடுத்து, பிரசிடென்ட் அப்பாயிண்ட்ஸ் த கவர்னர்ஸ் ஆஃப் த ஸ்டேட். இதான் நம்ம சொன்னோம், மாநில ஆளுநர்களை குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார் அப்படின்ட்டு. இதுவும் ஒரு சரியான கூற்று. குடியரசுத் தலைவர் நேரடியாக பிரதமரை நீக்க முடியும். பிரசிடென்ட் கேன் டைரக்ட்லி ரிமூவ் த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது கரெக்டா கேட்டா தப்பு. திடீர்னு போயிட்டு நம்மளோட யாருக்கா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, உங்களை எனக்கு பிடிக்கல, அதனால நான் உங்களை ரிமூவ் பண்றேன், இந்தாங்க லெட்டர், வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஓகேங்களா? என்ன பண்ணா, அவங்க பெரும்பான்மையை இழக்கணும். பெரும்பான்மையை இழந்துட்டு அப்புறம் என்ன ஒரு கூற்று இருக்கும், அதுக்கப்புறம் வந்து வேற யாருக்கா வாய்ப்பு கொடுப்பாரு பிரசிடென்ட். ஓகேங்களா? அப்படிதான் வந்து ஒரு ஸ்டெப்பா தான் வரும். டைரக்டா போயிட்டு ரிமூவ் பண்ண முடியாது. இதுல எது சரி அப்படின்னா ஏ, ஒன்லி 1 and 2. சரிங்களா? 125க்கு ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன். 126வது கொஸ்டின், திரும்ப 2 கூற்று. பிரசிடென்ட் நாமினேட்ஸ் 12 மெம்பர்ஸ் டு த ராஜ்யசபா. குடியரசுத் தலைவர் 12 உறுப்பினர்களை மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது சரியானு கேட்டா எஸ் சரி. இந்த மெம்பர் யாருமே வந்து குடியரசுத் தலைவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இதையும் நம்ம முன்னாடி பார்த்தோம். பிரசிடென்ட் கேன் டிசால்வ் த ராஜ்யசபா. ராஜ்யசபாவை குடியரசுத் தலைவர் கலைக்க முடியும்னு கொடுத்துருவாங்க. இது தவறு. ராஜ்யசபா எப்பயுமே கலைக்க முடியாது. ஓகேங்களா? அதை பர்மனன்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நிரந்தர அவைன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ஒவ்வொரு வருஷமும் 6 வருஷம் ஒரு உறுப்பினருக்கு வந்து பதவிக்காலம். ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவையும் 1/3, 1/3 பங்கு உறுப்பினர்கள் வந்து ரிட்டையர் ஆவாங்க. அதுக்கப்புறம் 1/3 பங்கு உறுப்பினர்களை திரும்ப நம்ம தேர்ந்தெடுப்போம். ஸோ ஆப்ஷன் 2 தப்பு. ஒன் ஒன்லி இஸ் த கரெக்ட். which one is correct கேட்டுருங்க. ஆப்ஷன் ஏ. 127வது கொஸ்டின். ஓகே, which of the following statement is true regarding veto power of the president? இந்திய குடியரசுத் தலைவரின் தடுப்பு அதிகாரம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 4 கொடுத்திருக்காங்க. பிரசிடென்ட் கேன் ரிட்டன் ஏ மணி பில் ஃபார் ரீகன்சிடரேஷன். ஓகேங்களா? இதுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் ஒரு பண மசோதாவை மறுபரிசீலனைக்கு திருப்ப அனுப்பலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது கரெக்டா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தவறு. பண மசோதாவை ஒரு மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்ப முடியாது. ஓகே, சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் தப்பு. இதை பத்தி நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய பாராளுமன்றம், நாடாளுமன்றம் டாபிக்ல படிக்கலாம். அடுத்து, குடியரசுத் தலைவர் ஒரு மசோதாவை அங்கீகரிக்கவோ அல்லது நிராகரிக்கவோ மட்டுமே முடியும், ஆனால் அதை திருப்ப அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது சரியான்னு கேட்டா தவறு. அவர் வந்து திருப்பி அனுப்பலாம். ஓகேங்களா? இதுவும் தவறு, இதுவும் தவறு. பிரசிடென்ட் ஹேஸ் டு பவர் டு வித்ஹோல்ட் அசென்ட் டு எ பில் பாஸ்டு பை த பார்லிமெண்ட். பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்காமல் குடியரசுத் தலைவர் இருக்க முடியும். ஓகேங்களா? சரியான்னு கேட்டா சரி. இது பேர் தான் வித்ஹோல்ட் பவர்னு சொல்லுவாங்க. பாக்கெட் வீட்டன் கூட சொல்லுவாங்க. அது ஒரு பில் வருது அப்படின்னா, ஒரு மசோதா வருதுன்னா அதுக்கு வந்து அவர் ஒப்புதல் அளிச்சாதான் அந்த மசோதா சட்டமாக மாறும். பில் பிகம்ஸ் ஆக்ட். ஓகேங்களா? ஆஃப்டர் த அசென்ட் ஆஃப் த பிரசிடென்ட். பட் இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, பிரசிடென்ட் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம பாக்கெட்லயே வச்சுக்கிட்டாரு அப்படின்னா அதை வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. இதுதான் வந்து தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. ஆர்.என். ரவி நம்ம தமிழ்நாடு அரசு பாஸ் பண்ண ஒரு 13 மசோதாக்களை வந்து சட்டமா மாற்றாம, நடவடிக்கை எடுக்காம அப்படியே வச்சுக்கிட்டார். ஓகேங்களா? இதை வந்து அவர்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா நம்ம அரசியலமைப்புல எந்த ஒரு பகுதியிலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த கவர்னரோ பிரசிடென்ட்டோ அந்த மசோதாவை சட்டமா மாத்தணும், இல்ல அதுக்கான காரணங்களை கூறணும்ட்டு ஒரு குறிப்பு கிடையாது. ஓகேங்களா? இதை வந்து அவங்க வந்து ஒரு விதமான ஒரு பவரா யூஸ் பண்ணி அதை வந்து ஆக்ஷன் எடுக்காம அப்படியே சேர்த்து வச்சுக்கிறாங்க. சரிங்களா? சோ இது கரெக்ட். மசோதா சட்டமாக மாற குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தேவையில்லைன்னு சொல்றாங்க. தவறு. ஒரு பில் வந்து ஆக்டா மாறணும், லாவா மாறணும்னா கண்டிப்பா குடியரசுத் தலைவரோட கையெழுத்து தேவை. சரிங்களா? ஆப்ஷன் சி ஒன்லி ரைட், மீது எல்லாமே ராங். அடுத்து 128வது கொஸ்டின், which of the following bills cannot be returned by the president for reconsideration? எந்த மசோதாவை குடியரசுத் தலைவர் மறுபரிசீலனை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அமைச்சரவை குழு அவருக்கு அனுப்பிட்டாங்க, எல்லாரும் பாஸ் பண்ணி லோக்சபா ராஜ்யசபா இருந்து வந்துடுச்சுன்னா அவர் திருப்பி வந்து யாருக்குமே அனுப்ப முடியாத மாதிரி ஒரு லாக்ல மாட்டுவார். அது எந்தெந்த பில் அப்படின்னு கேட்கறாங்க. ஆர்டினரி பில், சாதாரண ஒரு மசோதாவா இருந்துச்சு அப்படின்னா அவர் கண்டிப்பா அதை திருப்பி அனுப்பலாம். கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், அரசியலமைப்பு திருத்த மசோதா, இதை வந்து அவரால் திருப்பி அனுப்ப முடியாது. பண மசோதாவையும் திருப்பி அனுப்ப முடியாது. ஸோ ஆப்ஷன் பி அண்ட் சி ரெண்டுமே. இது வந்து நம்மளுக்கு பாராளுமன்றம் டாபிக்ல வந்தாலுமே பிரசிடென்ட் ரிலேட்டடான பவர், நான் சொன்ன பார்த்தீங்களா சட்ட அதிகாரம், அதுல வந்து இது கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஏன் சார் இந்த கொஸ்டின் வச்சீங்கன்னு நீங்க சண்டைக்கு வர. ஓகே, ஸோ பி அண்ட் சி இதை பத்தி நம்ம டீட்டெயிலா அடுத்த டெஸ்டோட எக்ஸ்பிளேஷன் பார்ப்போம்.
வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் எலெக்டட் பை விச் ஆஃப் த ஃபாலோவிங். அடுத்து நம்ம துணை குடியரசுத் தலைவர் வந்துடும். துணை குடியரசுத் தலைவர் பின்வருவற்றில் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்கிறாங்க. எலெக்டட் எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் தவறு. பீப்புள் ஆஃப் இந்தியா தவறு. மெம்பர்ஸ் ஆஃப் த போத் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் இது சரி. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் தவறு. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஓட்டு போடுவதில்லை. இந்திய மக்களால் நம்ம வந்து ஓட்டு போடுறது கிடையாது, நம்மளுக்கே தெரியும். தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இது தவறு. பாராளுமன்றத்தின் இரு அவைகளின் உறுப்பினர்கள். அப்ப பிரசிடென்ட்டுக்கு எலெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா எம்பி பிளஸ் எம்எல்ஏ, ஓகேங்களா, யார் யாரெல்லாம் தேர்தலில் நின்று மக்களால் ஓட்டு வாங்கி ஜெயிச்சாங்களோ அந்த எம்பி எம்எல்ஏ வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுப்பாங்க. வைஸ் பிரசிடென்ட்னு வர்றப்ப லோக்சபா பிளஸ் ராஜ்யசபா அதுல இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்கள், நோ எக்ஸப்ஷன். இங்க ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு, என்னது, நியமன உறுப்பினர்கள் வந்து பிரசிடென்ட்டுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு. இங்க அந்த எக்ஸப்ஷன் கிடையாது. லோக்சபா ராஜ்யசபா அதுல இருக்கிற டோட்டல் டீம் என்ன பண்ணுவாங்க, வைஸ் பிரசிடென்ட்டை செலக்ட் பண்ணுவாங்க. இங்க எம்எல்ஏ வரமாட்டாங்க. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ், ஓகேங்களா. அப்போ வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் சீக்கிரமா முடிஞ்சிடும் பிரசிடென்ட் எலெக்ஷனோட, ஓகேங்களா. பாராளுமன்றத்தோட இரு அவைகளின் உறுப்பினர்கள் இது சேர்ந்ததுதான் வந்து வைஸ் பிரசிடென்டோட எலெக்ஷன் காலேஜ் தேர்தல் குழுமம். அடுத்து 130வது கொஸ்டின். எந்த அண்டர் விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் த ஆஃபீஸ் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட் மென்ஷன். அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவின் கீழ் குடியரசு துணைத் தலைவரோட அலுவலகம் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 52 யாரு பிரசிடென்ட், 74 வந்து பிரசிடென்ட்டுக்கும் அவருக்கு வந்து ஆலோசனை வழங்குறதுக்கான அமைச்சரவை குழுவை பத்தி சொல்லக்கூடியது. எய்ட் அண்ட் அட்வைஸ் த பிரசிடென்ட் தேர் ஷால் பி எ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆர்டிகல் 63 தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரோட ஆபீஸை பத்தி சொல்லுது, சரிங்களா. சாரி, துணை குடியரசுத் தலைவரோட ஆபீஸை பத்தி சொல்லுது. இந்த சட்டப்படி 111 வந்து பாத்தீங்கன்னா சட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கிறத பத்தி சொல்லக்கூடியது. இதை நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ 63, ஓகேங்களா. சோ குடியரசுத் தலைவருக்கான ஒரு சில ஆர்டிகல்ஸை பார்த்துடலாங்களா. ஓகே, அடுத்து 62ல இருந்து ஆரம்பிச்சு நமக்கு துணை குடியரசுத் தலைவரோட ஆர்டிகல்ஸ் வந்து வருது. ஃபர்ஸ்ட் குடியரசு 62 சாரி 62 குடியரசுத் தலைவரோட பதவியிடம் காலியாகும் போது அதை நிரப்புவதற்கு தேர்தல் நடத்த வேண்டிய காலமும் இடைநேர்வான காலியிடத்தை நிரப்புவதற்கான பெருவரின் பதவிக்காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சாரி, இதுவும் வந்து குடியரசுத் தலைவர் தான் நமக்கு வந்து வருது 10 ஆர்டிகல். இது வந்து அந்த 6 மாசம்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதுக்கான ஒரு ஆர்டிகல், ஓகேங்களா. அடுத்து 63ல இருந்து இந்திய துணை குடியரசுத் தலைவர், இவரை பத்தி சொல்றது 63. 64 வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் மாநிலங்களவைக்கு பதவி வழி தலைவராக இருப்பார். எக்ஸ் அபிஷியோ பர்சன் டு த சேர்மன் சீட் ஆஃப் த ராஜ்யசபா, ஓகேங்களா. அடுத்து 65, ஓகேங்களா, இவர் வந்து குடியரசுத் தலைவரோட பதவி வந்து காலியா இருக்கிறப்ப அவர் என்ன பண்ணுவாரு, துணை குடியரசுத் தலைவராக செயல்படுவார். இதை வந்து 65 சொல்லுது, ஓகேங்களா. அடுத்து 66 துணை குடியரசுத் தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்கணும், எப்படி எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லுது. 67 குடியரசு துணைத் தலைவரோட பதவிக்காலம் என்ன. அங்க நம்ம பார்த்தோம்ல பதவிக்காலம் எங்க வரும், 56ல பதவிக்காலம் வருதா, இவருக்கு 67, 5 6 6 7 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. 5க்கு அப்புறம் 6, 6க்கு அப்புறம் 7, ஓகே. அடுத்து துணைத் தலைவரோட பதவியிடம் காலியாகும் போது அதை நிரப்புவதற்காக தேர்தல் நடத்த வேண்டிய காலமும் இடைநிறைவான காலியிடத்தை நிரப்புவதற்கு தேர்ந்தெடுக்கப்படுவரின் பதவிக்காலமும், சரிங்களா. சோ அப்ப வைஸ் பிரசிடென்டோட சீட்டு காலி ஆயிடுச்சுன்னா அவருக்கும் 6 மாசத்துக்குள்ள திரும்ப தேர்தல் நடத்தி ஒரு ஆளை வந்து நம்ம நியமிக்கணும், ஓகேங்களா. அப்ப 63, 64, 65, 66. அடுத்து இன்னும் கொஞ்சம் இன்னொரு ஆர்டிகல் இருக்கு. 68 முடிஞ்ச 69 குடியரசு துணைத் தலைவருக்கான ஆணைமொழி, ஓத்ஸ் அண்ட் அஃபர்மேஷன்ஸ், அதை பத்தி சொல்லுது, ஓகே. சோ இதுதான் இம்பார்ட்டன்டான ஆர்டிகல். அப்படியே இங்கிலீஷ்லயும் பார்த்தலாம். ஸோ 62 வந்து உங்களுக்கு எவ்வளவு நாளுக்குள்ள எலெக்ஷன், டைம் ஆஃப் ஹோல்டிங் த எலெக்ஷன் டு ஃபில் த வேகன்சி ஆஃப் த பிரசிடென்ட் பத்தி சொல்லுது. 63ல இருந்து விபி வைஸ் பிரசிடென்டோட ஆர்டிகல். 63 வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பத்தி சொல்லுது. 64 வந்து வைஸ் பிரசிடென்ட் டு பி எக்ஸ் அபிஷியல் சேர்மன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்களவையோட பதவி வழி தலைவரா வந்து இருப்பார். யாரெல்லாம் வைஸ் பிரசிடென்ட் ஆகிறாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ராஜ்யசபாவுக்கு சேர்மனா மாறிடுவாங்க. இதை பத்தி நம்ம அடுத்து வரக்கூடிய டெஸ்ட்ல நீங்க படிப்பீங்க, டீடைலா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். 65 பிரசிடென்ட் இல்லாதப்போ வைஸ் பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு, பிரசிடென்டா ஆக்ட் பண்ணுவார், அதை பத்தி சொல்றது. 66 வைஸ் பிரசிடென்டோட எலெக்ஷன். 67 அவருக்கு எத்தனை வருஷம் கால இடைவெளி, இவருக்கும் பாத்தீங்கன்னா 5 வருஷம் தான். 68 வந்து பாத்தீங்க அப்படின்னா வைஸ் பிரசிடென்டோட பதவி காலி ஆகிறப்ப 6 மாசத்துக்குள்ள தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 69 அவரோட ஓத்ஸ் அண்ட் அஃபர்மேஷன்ஸ் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட், ஓகேங்களா. அவர் என்னன்னா உறுதிமொழி எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஓகேங்களா. சோ இதெல்லாம் வந்து ரிலேட்டட் டு வைஸ் பிரசிடென்ட், குடியரசு துணைத் தலைவருக்கு
ஓகே, அடுத்து இவங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட ஆர்டிகல் என்னென்னா 70, 71, 72. இந்த 70 எதை பத்தி சொல்லுது அப்படின்னா பிரசிடென்டோட வேலைகளை வந்து பண்றது. ஓகேங்களா, டிஸ்சார்ஜ் ஆஃப் பிரசிடென்ட் ஃபங்க்ஷன் இன் அதர் கண்டிஜென்சிஸ். அவசர காலங்கள்ல துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரோட ஒரு சில பணிகளை செய்யறத பத்தி சொல்லுது. 71 வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட எலெக்ஷன், பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் இவங்களோட எலெக்ஷன் தொடர்பான விஷயங்களை யாரு ஹேண்டில் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் தான் ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அடுத்து 72 வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்டோட பவர், பார்டனிங் பவர், மன்னிப்பு அதிகாரத்தை பத்தி சொல்லுது. 73 எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன், இதோட வரையறை எவ்வளவு, எக்ஸ்டெண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லுவோம், இவங்களுக்கு எவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது 73. ஓகேங்களா, மீதி எல்லாம் வந்து அமைச்சரவை குழுவை பத்தினது. அதையும் வந்து நம்ம அப்படியே இப்படி பார்த்துலாம் நினைக்கிறேன். ஓகே, 74 கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் பிரசிடென்ட், பிரசிடென்ட்டுக்கு வந்து அறிவுரை வழங்குறதுக்காக அமைச்சரவை குழு இருக்கு. அடுத்து 75 அதர் ப்ரொவிஷன் ஆஸ் மினிஸ்டர்ஸ். சோ நம்மளோட அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து நியமனம் பண்றது யாரு, ஓகேங்களா, அவங்களோட கூட்டு பொறுப்பு பத்தி சொல்லக்கூடியது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 75 வந்து இருக்கு. அவங்கள வந்து பிரசிடென்ட் நியமனம் பண்ணுவாரு அப்படின்ற விஷயம் தான் இருக்கு. அடுத்து 76 அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட தலைமை வழக்கறிஞர் இருக்காருல்ல, அவரை பத்தி சொல்லக்கூடிய ஆட்சி. சோ 70 வந்து குடியரசுத் தலைவரோட பணிகளை துணை குடியரசுத் தலைவர் ஆற்றுறது. 71 குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரோட தேர்தல் பற்றிய நடவடிக்கைகளை வந்து சொல்லுது. 72 வந்து மன்னிப்பு அதிகாரம், குடியரசுத் தலைவரோட மன்னிப்பு அதிகாரத்தை பத்தி சொல்லுது. 73 ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தின் அளவுலாக, சோ எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, சோ அடுத்த அமைச்சரவை பத்தி சொல்லக்கூடியது 74, 75 குடியரசுத் தலைவருக்கு வந்து உறுதுணையாக வந்து அமைச்சரவை அறிவுரை வழங்குறதுக்கு இருக்கு. 75 அமைச்சரவை பற்றிய பிற வகைகள், அமைச்சரவை எப்படி நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து இந்தியாவோட தலைமை வழக்கறிஞர், அவரை பத்தி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 76. ஞாபகம் வச்சுங்க. சோ நம்ம கொஸ்டின் சொல்ல போலாம். ஒரு ரிவிஷன் மாதிரி நீங்க பாத்துக்கலாம். சோ அடுத்து 131வது கொஸ்டின், பிரசிடென்ட் கேன் சம்மன் a joint sitting of the both houses of parliament. இரு அவைகளின் கூட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தோட இரு அவைகளின் கூட்டத்தை குடியரசுத் தலைவர் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜாயிண்ட் சிட்டிங். இது எப்ப நடக்கும்? லோக்சபா, ராஜ்யசபா இவங்க 2 பேருமே ஒரு பில்ல பாஸ் பண்ணாதான், ஒரு மசோதாவை பாஸ் பண்ணாதான் அது ஒரு சட்டமா மாறும். ஓகேங்களா, இவங்க 2 பேருக்குள்ளேயே சண்டை நடக்குது அப்படின்னா அது பேரு டெட் லாக்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த டெட் லாக உடைக்கிறதுக்காக இவங்க 2 அவைகளையும் ஒரே நேரத்துல கூட்டி வச்சு ஓட்டு போட சொல்லுவாங்க. அது பேர் தான் ஜாயிண்ட் சிட்டிங். ஓகே, the president presides over the joint sitting of the parliament under article 108. இந்த கூட்டத்தொடரை வந்து பாத்தீங்கன்னா தலைமை தாங்குபவர் குடியரசுத் தலைவர்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இது ஆர்டிகல் 108ல சொல்றாங்க. அவசரம் சொல்லுவோம்ல, அதை ஞாபகம் வச்சுங்க. 108 இது சரியான்னு கேட்டா தவறு. இதுக்கு தலைமை தாங்குபவர் யாரு அப்படின்னா மக்களவையின் சபாநாயகர், ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா. இவரு தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தலைமை தாங்குவாரு. குடியரசுத் தலைவர் தலைமை தாங்குவார். அந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு அழைப்பு விடுக்கிறது மட்டும்தான் குடியரசுத் தலைவர். சம்மன் பண்றது மட்டும்தான், அழைக்கலாம் அந்த வார்த்தைக்கு மட்டும்தான் குடியரசுத் தலைவர் உகந்தவர். இதை வந்து தலைமை தாங்குபவர் இவர் கிடையாது. ஓகேங்களா, அப்ப வந்து ரீசன் வந்து தவறு. ஆர் இஸ் ஃபால்ஸ், ஏ இஸ் ட்ரூ. ஆப்ஷன் சி 131. இப்போ 132. இப்ப யார் வந்து கரெக்டா வைஸ் பிரசிடென்டா இருக்கான்னு கேட்டாங்க. தற்போது குடியரசு துணைத் தலைவர் யாரு? ஜெகதீப் தன்கர் வந்து இருக்காரு. அவருக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா வெங்கையா நாயுடு இருந்தா நமக்கே தெரியும். அடுத்து 133. ஒருத்தர் வந்து வைஸ் பிரசிடென்டா தேர்ந்தெடுக்கப்படணும், துணை குடியரசுத் தலைவரா தேர்ந்தெடுக்கப்படணும், அவருக்கு என்ன தகுதி வேணும்? வாட் குவாலிஃபிகேஷன் ஹி இஸ் ரிக்வயர்ட் ஃபார் டு பி எலெக்டட் ஆஸ் ஏ வைஸ் பிரசிடென்ட். சோ அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ல இருக்கும், அவரோட குவாலிஃபிகேஷன் ஆர்டிகல். மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுப்பதற்கு தகுதி பெற்றவராக இருக்க வேண்டும் சொல்றாங்க. இது தவறு. மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதி பெற்றிருக்க வேண்டும் சொல்றாங்க. இதுதான் சரியானது. ஏன் அப்படின்னா அவர் மாநிலங்களவைக்கு தான் பதவி வழி தலைவரா வந்து போக போறார், சேர்மனா வந்து பாத்தீங்கன்னா போக போறாரு. அதனால அவர் மாநிலங்களவைக்கு தகுதி படைத்தவராக இருக்க வேண்டும். ஓகே, மஸ்ட் பி a ஃபார்மர் சிஎம் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கணும்ன்றாங்க, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆப்ஷன் பி ஒன்லி தான் கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, அடுத்து 134வது கொஸ்டின், இரு அவைகளிலும் உறுப்பினராக இல்லாத ஒருவர் பிரதமராக நியமிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? சோ ஒருத்தவர் எம்பியே கிடையாது, லோக்சபாலும் எம்பி கிடையாது, ராஜ்யசபாலும் எம்பி கிடையாது. ஆனா அவர் என்ன பண்ணலாம்னா மினிஸ்டர் ஆகலாம், ஏன் பிரைம் மினிஸ்டரா கூட ஆகும். ஓகேங்களா, சோ அப்ப அந்த மாதிரி ஆனாங்கன்னா என்ன நடக்கும் அடுத்து அப்படின்னு கேக்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. தேர்தல் ஆணையம் ஒரு சிறப்பு தேர்தலை நடத்துமா அவருக்காக அப்படின்லாம் கேட்டா கிடையாது, சிறப்பு தேர்தலாம் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் மஸ்ட் அப்ரூவ் ஹிஸ் அப்பாயின்மெண்ட், அவரோட நியமனத்தை வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அங்கீகரிக்கணும்னு சொல்றாங்க. இதுல சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. 6 மாதங்களுக்குள் மக்களவை அல்லது மாநிலங்களவையில் அவர் உறுப்பினராக வேண்டும். இது சரியான ஒரு விளக்கம்.
அவருக்கு 6 மாசம் டைமுங்க. அவர் வந்து எங்க வேணா இருக்கலாம், எம்பியா இருக்கலாம், ஓகேங்களா, லோக்சபால இருக்கலாம், இல்ல ராஜ்யசபால இருக்கலாம், ஏதாவது ஒரு இடத்துல அவரு எம்பியா மாறி ஆக வேண்டும். அப்படி இல்லைன்னா அவர் அதுக்கு மேல பிரைம் மினிஸ்டரா இருக்க முடியாது. He can remain prime minister indefinitely. இதுவும் தவறு. அவர் காலவரையின்றி பிரசிடண்டாக இருக்க முடியும்னு சொன்னாங்க. இதுவும் தவறு. ஆப்ஷன் பி தான் ஆப்ஷன். எக்ஸாம்பிள், நீங்க இருக்கீங்க, ஓகே. சோ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த தேர்தலையும் போட்டியிடல, நீங்க எம்பியாவும் மாறல. ஆனா அது உள்ள இருக்கக்கூடிய பெரும்பான்மை கட்சி நினைச்சா உங்களை பிரதமரா மாத்திடலாம். ஆனா நீங்க என்ன பண்ணலாம், 6 மாசம் வரைக்கும் பிரதமரா இருக்கலாம். 6 மாசத்துக்கு ஒரு எலெக்ஷன் வந்து ஏதாவது ஒரு பை எலெக்ஷன் வருதுன்னு வைக்கலாம். சப்போஸ் ஏதாவது ஒரு தொகுதியில இல்ல புதுசாவே ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த எலெக்ஷன்ல நின்று எம்பியாவோ மாறணும், லோக்சபா எம்பியா மாறணும். இல்ல நீங்க ஏதாவது ஒரு மாநிலத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபா எம்பியா நீங்க வரணும், ஓகேங்களா. அப்படி வந்தீங்கன்னா நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாம் பிரைம் மினிஸ்டரா, இல்லைன்னா உங்களோட பதவி போயிடும். இது பிரைம் மினிஸ்டருக்கும் இதே கண்டிஷன் தான். நீங்க சாதாரண ஒரு மினிஸ்டரா கூட மாறலாம். ஆக்சுவலா நீங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்படாம இருந்தீங்க அப்படின்னா உங்களால எம்பியா தான் ஆக முடியாது. ஆனா அதுக்கோட நெக்ஸ்ட் லெவல் மினிஸ்டராவே மாறிடும், இல்ல பிரைம் மினிஸ்டரா கூட மாறும், ஓகேங்களா. சோ நீங்க மினிஸ்டரா மாறினாலும் பிரைம் மினிஸ்டரா மாறினாலும் 6 மாசத்துக்குள்ள நீங்க திரும்ப என்ன பண்ணணும்னா எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு எம்பியா ஆகணும். அப்படி எம்பி ஆனாதான் உங்களோட பதவியை கண்டினியூ பண்ண முடியும், இல்லைன்னா உங்களை வெளியே துரத்திடுவாங்க. அடுத்து 135வது கொஸ்டின், இந்த பிரிமஸ் இன்டர் பாரிஸ் ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ் அப்படின்றது எதை குறிக்குதுன்னு கேட்கறாங்க. நம்மளுக்கே டைரக்டா தெரியும், பிரைம் மினிஸ்டர் கோஆர்டினேட்டிங் வித் மினிஸ்டர்ஸ் ஆன் ஈக்குவல் ஃபூட்டிங். பிரிமஸ் இன்டர் பாரிஸ் ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ், ஓகேங்களா. சோ எல்லாருமே வந்து ஈக்குவல் தான் மினிஸ்டர்ஸ். இதுல முதன்மையானவர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர், இதைதான் சொல்றாங்க, ஓகேங்களா. அவங்க கூட எல்லாருக்கூடையும் சேர்ந்து அவர் முன்னாடி நின்று இப்ப செயல்படும். ஆப்ஷன் பி. அடுத்து 136வது கொஸ்டின், 2 கூற்றுகள் கொடுத்திருக்காங்க. எதை பத்தி அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் பத்தி, பிரைம் மினிஸ்டரோட பதவிக்காலம் பத்தி கொடுத்திருக்காங்க. சோ நம்மளோட பிரதமரோட பதவிக்காலம் தொடர்பான கூற்றுகளை கவனிங்க. முதல் கூற்று என்ன சொல்லுது, குடியரசுத் தலைவரின் விருப்பத்தின்படி பிரதமர் பதவி வகிக்கிறார் அப்படின்னு சொல்லுது. இது சரியா? இது சரியானதுதான். அவரோட விருப்பத்தின்படிதான் பதவி வகிக்கிறார், ஓகேங்களா. ஆனா அவருக்காக வந்து இது சரிதான், அவரை அதனால நேரடியாக நீக்க முடியும்னு சொன்னீங்கன்னா அது தவறு. இந்த நான் சொன்ன உங்கள்கிட்ட இந்த பிளஷர், இந்த விருப்பம் அப்படின்னு பெரும்பான்மை ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம், ஓகே. ஒண்ணு சரி. பிரசிடென்ட் கேன் டிஸ்மிஸ் த பிரைம் மினிஸ்டர் ஈவன் இஃப் ஹி என்ஜாய்ஸ் த மெஜாரிட்டி இன் லோக்சபா. சோ மக்களவையில அவர் பெரும்பான்மையை கொண்டிருந்தாலும் குடியரசுத் தலைவர் அவரை பதவி நீக்கம் செய்யலாம் சொன்னாங்க. இது தவறு. பெரும்பான்மையை இழக்கிறப்பதான் பதவி நீக்கம் செய்ய முடியும். அப்ப கூற்று 1 சரி, கூற்று 1 மட்டுமே சரியானது, ஓகேங்களா. சோ 2 கூற்றுகளும் சரியானது கிடையாது, 2 கூற்றும் தவறும் கிடையாது. கூற்று 1 மட்டுமே சரி, கூற்று 2 மட்டுமே சரியானது. சோ ஆப்ஷன் சி தான். 136. அடுத்து 137. இது ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின். நான் சொல்லியிருந்தேன், மொத்த லோக்சபா இருக்கும், எல்லாருமே எம்பியா இருப்பாங்க. அதுல பெரும்பான்மை கட்சி ஒரு மினிஸ்டர் குரூப் ஃபார்ம் பண்ணோம், இதுதான் அரசாங்கம்னு சொல்றோம் அப்படின்னு. அப்ப எவ்வளவு பேர் சார் மினிஸ்டரா இருக்கலாம் மேக்சிமம் அப்படின்னா 15% தான் வந்து இருக்கலாம். அப்ப மொத்த ஸ்ட்ரென்த் 545ல 15% மெம்பர்ஸ் மட்டும் தான் மினிஸ்டர் ஆகலாம், ஓகேங்களா. இது வந்து 91வது சட்ட திருத்தம் 2003 படி டோட்டல் நம்பர்ஸ் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் பிஎம், மொத்த அமைச்சர்களோட எண்ணிக்கை எதபடி பிரதமர் உட்பட மஸ்ட் நாட் எக்ஸீட் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் லோக்சபா. சோ மக்களவையோட மொத்த இடங்களில் எத்தனை சதவீதத்தை தாண்டக்கூடாது அப்படின்னு கேட்கறாங்க. 15%, ஓகேங்களா. இது ஏன் அப்படின்னா ஒரு நடுவில் ஒரு பிரச்சனை வந்துச்சு 1998, 99கள்ல. அவங்க பக்கம் வந்து யாராவது ஒரு பெரிய லீடரை வந்து அவங்களோட கட்சியில சேர்க்கணும்னு வைங்களேன், உனக்கு நான் மினிஸ்டர் பதவி தரேன்னு சொல்லி சும்மா டம்மியா ஏகப்பட்ட மினிஸ்டரை போட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. அதனாலதான் பார்த்தாங்க 15%க்கு மேல மினிஸ்டர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, உனக்கு நான் பதவி தரேன், மினிஸ்டர் பதவி தரேன், மினிஸ்டர் பதவி தரேன், எல்லாரையும் மினிஸ்டர் ஆக்கிட்டு இருந்தாங்க. சோ அதை வந்து தவிர்த்துட்டாங்க. 137, 15%. இந்த மினிஸ்டர்லயே நிறைய பாகுபாடுகள்லாம் இருக்கு சார், நிறைய பிரிவுகள்லாம் இருக்கு. அடுத்து 138 பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரியேட் பத்தி சொல்லியிருந்தாங்க. சோ பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரியேட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஆபீஸா வந்து மாறுச்சு அப்படின்னு சொல்றாங்க. எப்ப மாத்தினாங்கன்னா 1977. பிரதம மந்திரி அலுவலகம் 1977 மறுபெயரிடுவதற்கு முன்பு பிரதம மந்திரி செயலகம் என அறியப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது சரியான ஒரு கூற்று. பேர் மாத்திருக்காங்க. பிரின்சிபல் செக்ரட்டரி டு தி பிஎம் இஸ் ஆல்வேஸ் எ சர்விங் ஐஏஎஸ் ஆபீசர். இந்த பிரதமரின் முதன்மை செயலாளர் எப்போதும் பணியில் இருக்கும் இந்திய ஆட்சி பணி அதிகாரியாக இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. இது தவறு, சரிங்களா. அதாவது சர்விங் அப்படின்னா இப்ப கரண்டா வந்து ஜாப்ல இருக்கிறோம் அப்படி இருக்க மாட்டாங்க. ரிட்டையர்டு பர்சன்ஸ் தான் மேக்சிமம் இருப்பாங்க, எப்பயுமே வந்து சர்விங்கே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஐஏஎஸ் மட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம நேருக்குன்னு நினைக்கிறேன், அவருக்கு வந்து இந்த பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரி வைக்கிறப்ப ஒரு ஐஎஃப்எஸ் ஆபீசர் இருந்தார், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், வெளியுறவுத்துறை இருக்குல்ல,
அதுல இருந்தக்கூடிய ஒரு அதிகாரி தான் வந்து இருந்தாங்க. அப்ப கூற்று 2 தவறு. ஓகேங்களா? அப்ப கூற்று 1 மட்டுமே சரியானது. அடுத்து 139வது கொஸ்டின். இது வந்து அமைச்சரவை குழுவை பத்தினது. அமைச்சரவை குழு மாநிலங்களவைக்கு கூட்டாக பொறுப்பாகுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு ராஜ்யசபான்னு சொல்றாங்க. தவறு. லோக்சபா. இந்த இடத்துல பார்லிமெண்ட் கொடுத்தாலும் தவறு. அவங்க லோக்சபாவுக்கு மட்டும்தான் கூட்டு பொறுப்பு. அவங்களோட பதவிக்கு கூட்டு பொறுப்பா வந்து அவங்க இருக்காங்க. அடுத்து a minister who is not a member either house of the parliament must get elected within 6 months. இதை நம்ம சொன்னோம். ஒருத்தர் ஒரே ஒரு அமைச்சர் இருக்காரு, அவர் எதுலையுமே உறுப்பினர் 6 மாதங்களுக்குள்ள அவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. கூற்று 2 சரி. ஸ்டேட்மெண்ட் 2 ஒன்லி கரெக்ட். ஆப்ஷன் 139க்கு ஆப்ஷன் டி. அடுத்து 140வது கொஸ்டின். மத்திய அமைச்சர்கள் குழுவில் எந்த வகை அமைச்சர்கள் உயர்ந்த பதவியில் உள்ளனர்? நம்ம சொன்ன கேட்டகரி ஆஃப் மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் கேட்டகரி இருக்கு, கொஞ்சம் பிரிவுகள் இருக்கு. அதுல யார் வந்து ஹையஸ்ட் ரேங்க்னு கேட்கறாங்க. கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான் ஹையஸ்ட் ரேங்க். ஓகேங்களா? அவங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா துணை அமைச்சர்கள் இருப்பாங்க, இணை அமைச்சர்கள் இருப்பாங்க. இணை அமைச்சர்களும் தனி பொறுப்புடையது, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இருப்பாங்க. இந்த கேபினெட் அமைச்சருக்கு கீழே வந்து இணை அமைச்சர்கள் துணை அமைச்சர்கள் 2 பேரும் வருவாங்க. சரிங்களா? ஆனா இந்த இணை அமைச்சர்கள் தனி பொறுப்பு இருக்குல்ல, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப், இது வந்து கேபினெட் அமைச்சர் கீழே நேரடியா வரமாட்டாங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் சி கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான் வந்து ஹையஸ்ட் ரேங்க். அடுத்து 141வது கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய குடியரசுத் தலைவர் அவரோட பதவி காலத்தில் பின்வரும் எந்த சலுகையை பெறுவார் அப்படின்னு கேட்கிறாங்க. எந்த பிரிவிலேஜ் வந்து அவருக்கு அவர் பதவியில இருக்கிறப்ப இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடி பார்த்ததுதான். அந்த கொஸ்டினோட வேற ஒரு ஃபார்மெட் தான் இந்த கொஸ்டின். இம்யூனிட்டி ஃப்ரம் ஆல் சிவில் கேசஸ் இது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம தான் சொன்னோம், குடிமையியல் வழக்கு வந்து அவருக்கு எதிராக வந்து தொடுக்கலாம், 2 மாசம் வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு முன்னாடி. இம்யூனிட்டி ஃப்ரம் ஆல் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ், எஸ், இது நம்ம சொன்னோம். இது வந்து அவருக்கு ஒரு ப்ரிவிலேஜ், இதுக்கு வந்து அவருக்கு ஒரு சலுகை. அவர் கொலையே பண்ணியிருந்தா கூட ஆக்சுவலா வந்து முன்னாடி பண்ணிருக்கணும், பதவி வரத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு அவருக்கு மேல கிரிமினல் கேஸ் எடுக்க போறாங்க அப்படின்னா முடியாது. இம்யூனிட்டி ஃப்ரம் மீடியா கிரிட்டிசிசம், ஊடக விமர்சனத்தில் இருந்து விலக்கு இது கிடையாது. நம்ம ஊடகத்துல விமர்சனம் பண்ணுவாங்க, அதெல்லாம் யாரும் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது நம்மளோட பேச்சு மட்டும் கருத்து சொல்லுது. நோ பினான்சியல் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட், அரசாங்கத்திடம் இருந்து நிதி நன்மைகள் இல்லைன்னு சொல்றாங்க. தவறு. அவருக்கு ஏகப்பட்ட நிதி நன்மைகள் இருக்கு. அவர் தங்குற பங்களா ஃப்ரீ, அவருக்கு வந்து சாப்பாடு ஃப்ரீ. நீங்க இந்த யூடியூப்ல போயிட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா ஒரு வீடியோ, அது வந்து அவங்க என்னென்ன சாப்பிடுவாங்களோ அதுதான் வந்து அவங்களுக்கு சமைப்பாங்க. அவங்களுக்கு தனியா செஃப் இருப்பாங்க. குவாலிட்டி செக்கிங், அந்த ஃபுட்ல பாய்சன்ஸ் இருக்கக்கூடாது, அண்ட் செக்யூரிட்டி, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால வந்து பி மட்டும்தான் சரியானது. இந்த சலுகையை மட்டும்தான் அவங்க பெறாங்க. அவங்களுக்கு பினான்சியல் பெனிஃபிட் உண்டு. இங்க நோன் கொடுத்தனால இதுவும் தகும். அடுத்து 142வது கொஸ்டின். Who act as the president if a office of the president is vacant? இது ஒரு உல்டாவான ஒரு கொஸ்டின். சரிங்களா? என்னன்னா நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, பிரசிடென்ட் இல்லைன்னா வந்து யார் ஆக்ட் பண்ணுவோம், வைஸ் பிரசிடென்ட் ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்க இல்லைன்னா தான் யாரு பண்ணுவோம், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்திய தலைமை நீதிபதி பண்ணுவாரு. நல்லா பாருங்க, இந்த ஆப்ஷன்ல பிரசிடென்ட் வேக்கன்னு சொல்லிட்டாங்க, அடுத்து வைஸ் பிரசிடென்ட் வந்து இருக்காரா இல்லையான்னு சொல்லல. ஓகேங்களா? மேபி வந்து இந்த ஆப்ஷனை வச்சு பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்டும் வந்து லீவ்ல இருக்காரு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அடுத்து வருவாரு அப்படின்னு நீங்க போகணும். சரிங்களா? இது வந்து ஒரு இன்டென்ஷனா செட் பண்ணதுதான். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தா கூட நம்ம ஓரளவுக்கு இந்த ஒரு கெஸிங் வச்சு நம்ம போவோம். வேற யாருமே வரமாட்டாங்க பாருங்க. சிஎம் வரமாட்டாரு, ஸ்பீக்கர்லாம் வரமாட்டாரு. ஒன்னு சீஃப் ஜஸ்டிஸ் வரலாம், இல்ல சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் வரலாம். அப்ப இதுல யார் முன்னாடி வருவா? சீஃப் ஜஸ்டிஸ் தான் வருவார், இந்திய தலைமை நீதிபதி வருவாரு. இவரும் இல்லைனாதான் உச்ச நீதிமன்றத்தோட மூத்த நீதிபதி யாரும் அவர் வந்து வரும். ஓகேங்களா? சரி, ஆப்ஷன் சி. அடுத்த 143 2 கூற்றுகள் வந்து கொடுத்திருக்காங்க. இந்தியாவின் நிதி உறுதித்தன்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் 367 சட்டப்பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும். நம்ம இந்தியாவில பினான்சியல் இன்ஸ்டெபிலிட்டி வருது அப்படின்னா அதை வந்து நம்ம டேக்கிள் பண்றதுக்காக பினான்சியல் எமர்ஜென்சி அப்படின்னு ஒரு விஷயத்த ஆர்டிகல் 360 படி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு. இது வரைக்கும் இந்த ஆர்டிகல் பயன்படுத்தப்படவே இல்லை. ஓகேங்களா? அதனால இது எப்படி இருக்கும்னு யாருக்குமே ஐடியா கிடையாது. இது வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்றாங்கன்னா, முக்கிய அதிகாரிகளோட சம்பளம் குறைக்கப்படலாம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு டைம் நம்ம சொன்னோம் பிரசிடென்ட் சம்பளத்தை அவரோட பதவியில குறைக்க முடியாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜ் இருக்காருன்னா அவரோட சம்பளத்தை குறைக்க முடியாது, எப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம்ல. பட் ஆனா பினான்சியல் எமர்ஜென்சி வந்து எக்ஸப்ஷன் கேஸ்ல வந்து குறைக்கலாம். சரிங்களா? அப்ப இது வந்து கரெக்ட். பிரசிடென்ட் நீட்ஸ் அப்ரூவல் ஆஃப் த பார்லிமெண்ட் டு இம்போஸ் பினான்சியல் எமர்ஜென்சி, பார்லிமெண்டோட ஒப்புதல் தேவை அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டான்னு கேட்டீங்கன்னா இதுவுமே கரெக்ட். பார்லிமெண்ட் ஒப்புதல் இல்லாம எந்த ஒரு எமர்ஜென்சி அவசர கால நிலையை நிர்ணயிக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 2 கூற்றுகளுமே வந்து சரியானது. நாடாளுமன்றத்தோட ஒப்புதல் இருந்தாலும் நிதி அவசர நிலையை அமல்படுத்த முடியும். ஓகேங்களா? சரி, அடுத்த 144வது கொஸ்டின்.
விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு கேட்கறாங்க. இன்னொரு இடத்தில் எது பிரதமரின் பணி அல்லன்னு கேட்கறாங்க. அலோகேட்டிங் போர்ட்போலியோஸ் டு மினிஸ்டர்ஸ், இது கரெக்ட். அமைச்சர்களுக்கு இலாக்காக்களை ஒதுக்கி, இலாக்கானா என்னன்னு தெரியல, மினிஸ்டர் ஆஃப் பினான்ஸ், நீ வந்து நிதித்துறையை பாத்துக்கோ, நீ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அக்ரிகல்ச்சரை பாத்துக்கோ அப்படின்னு ஒரு துறையை ஒதுக்கி கொடுத்தது பேர் தான், அந்த துறை பேர் தான் இலாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் இலாக்கா இல்லாத அமைச்சர்கள் கூட சொல்லுவாங்க. நீங்க தமிழ்நாட்டோட கேஸ்ல வந்து கேள்வி. அடுத்து சம்மனிங் அண்ட் பிரசிடிங் ஓவர் கேபினெட் மீட்டிங்ஸ், அமைச்சரவை கூட்டங்களை கூட்டுதல் மற்றும் தலைமை தாங்குதல், இதுவும் சரி. அதாவது சம்மன் அண்ட் பிரசிடிங் ஓவர் கேபினெட் மீட்டிங்ஸ் நல்லா பாத்துங்க, இது அமைச்சரவை குழு மட்டும் குறிக்குது. லோக்சபாவை சம்மன் பண்ற அதிகாரம் பிரைம் மினிஸ்டர்ல கிடையாது, மக்களவை வந்து சம்மன். ஓகேங்களா. அடுத்து ஆக்டிங் ஆஸ் எக்ஸ் அபிஷியல் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, இது கரெக்டான்னு கேட்டீங்கன்னா இது தவறு. இது வந்து வைஸ் பிரசிடென்டோட ஒர்க். மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவராக ஒரு செயல்படுத்தல், இது வந்து பாத்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். ஓகேங்களா, அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செயல்படுறாரு. இது வந்து பிரைம் மினிஸ்டரோட ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து சரியான ஆன்சர். அட்வைஸ் பிரசிடென்ட் ஆன் டிசால்விங் த லோக்சபா, மக்களவை கலப்பது குறித்து குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை, இதுவுமே சரியான. சரிங்களா. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர். 145வது கொஸ்டின், வைஸ் பிரசிடென்ட் ரிசீவ் சேலரி அஸ் த சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா நாட் ஆஸ் வைஸ் பிரசிடென்ட். ஸோ குடியரசு துணைத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களவையின் தலைவராக ஊதியத்தை பெறுகிறாரே தவிர குடியரசு துணைத் தலைவராக அல்லன்னு சொல்றாங்க. இது சரியான ஒரு கூட்டு. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் வந்து எப்பயுமே சேர்மனா தான் இருப்பார், ராஜ்யசபா சேர்மனா தான். அவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஒரு பேர்ல இருப்பார். வைஸ் பிரசிடென்ட்டுக்கு தனியா ஒரு வேலை கிடையாது. அவர் எப்பெல்லாம் பிரசிடென்ட் இல்லையோ அப்ப வந்து இவர் வந்து பிரசிடென்டா ஆக்ட் பண்ணுவார், அவ்வளவுதான் அவருக்கு வேலை. அப்ப அவர் பிரசிடென்டா வேலை செய்யறப்ப அவருக்கு என்ன சார் சேலரி வரும்னா, பிரசிடென்ட் என்ன சேலரி வாங்குறாரோ அதே சேலரி வரும். சரிங்களா. வைஸ் பிரசிடென்டா இருந்தாருன்னா அவர் ராஜ்யசபா சேர்மனா இருக்காருல்ல, அந்த சேலரி வரும். ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து சரி. குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவையின் தலைவராக ஊதியத்தை பெறுகிறாரோ தவிர குடியரசு துணைத் தலைவராக அல்ல, இது சரியானது. If the office of the president becomes vacant, the vice president takes over acting president for not exceeding 6 months. நம்ம சொன்னதுதான், குடியரசுத் தலைவர் இல்ல அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் தற்காலிகமாக 6 மாதம் வரை செயல்பட முடியும். ஏன் சார் 6 மாதம் வச்சிருக்காங்க? 6 மாதத்துக்குள்ள எலெக்ஷன் நடத்தி அடுத்த குடியரசுத் தலைவரை நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஓகேங்களா. சோ ஆப்ஷன் வந்து இதுவும் வந்து சரியானது. சோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஓகேங்களா, 2 ஸ்டேட்மெண்ட் சரியானது. 146வது, இந்த ஷேடோ கேபினெட் அப்படின்னு இங்கிலாந்துல இருக்கு, இது என்ன அர்த்தம்னு கேக்குறாங்க. நிழல் அமைச்சரவை அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. நம்ம வந்து ஒரு கேபினெட் வச்சிருப்போம், நம்ம தான் ஆளும் கட்சின்னு வைங்களேன். பிஜேபி இருக்கு, இதுக்கு எதிர்கட்சி வந்து காங்கிரஸ்னு வச்சுங்களேன். பிஜேபியில ஒரு டீம் இருக்கும். ஓகேங்களா. சோ பினான்ஸ் மினிஸ்டரா நிர்மலா சீதாராமன், டிஃபென்ஸ் மினிஸ்டரா ஓகேங்களா ராஜ்நாத் சிங், ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து அப்படியே ஒன்னொன்னுக்கும் ஒரு ஆள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹோம் மினிஸ்டரா இந்த மாதிரி அமித்ஷாவா, அப்படி இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கும். இதே மாதிரி ஆப்போசிட்ல ஒரு டீமை ரெடி பண்றதுதான் ஷேடோ கேபினெட் அப்படின்ட்டு காங்கிரஸ் ஒரு டீம் ரெடி பண்ணும். சப்போஸ் பிஜேபி கவர்மெண்ட் ஃபாலோ ஆயிடுச்சுன்னா காங்கிரஸ் வந்து கவர்மெண்ட் ஆரம்பிக்கிறப்ப யார் யாரெல்லாம் என்னென்ன மினிஸ்டர் பதவி வகிப்பாங்க அப்படின்னு வந்து இப்பயே வந்து ஒரு பிளான் மாதிரி போட்டு வச்சுப்பாங்க. நம்ம கேம் விளையாட போறதுக்கு முன்னாடி யாரு கேப்டன், யாரு டிஃபென்ஸ் விளையாட போறா, யார் பவுலிங் போட போறா, யார் பேட்டிங் பண்ண போறா, எல்லாம் பேசுவோம்ல அந்த மாதிரி. குரூப் ஃபார்ம்டு பை த அப்போசிஷன் டு ஸ்டடி பாலிசிஸ், அரசின் கொள்கைகளை ஆய்வு செய்வதற்காக எதிர்கட்சியில் உருவாக்கப்பட்ட குழு அப்படின்னு சொல்லுவோம். 146க்கு ஆப்ஷன் சி. ஓகேங்களா. சோ அது மட்டும் இல்லாம ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இப்ப இங்க இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா இந்த ஹோம் மினிஸ்டர் வாட்ச் பண்ணுவார், அவர் என்னெல்லாம் பண்றாரு சரி தப்புன்னு அதெல்லாம் வந்து தெரியப்படுத்துவார். அடுத்து 147 கிச்சன் கேபினெட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இது கிச்சன் கேபினெட்னா ஒண்ணும் கிடையாது. கேபினெட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரவை குழு, முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் இருப்பாங்க. கிச்சன் கேபினெட்னா இது வந்து அபிஷியலா கிடையாது. பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு, அவருக்கு வந்து ஒரு அண்ணனோ ஒரு தம்பியோ இல்ல அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கான்னு வைங்களேன், அதை வந்து ஒரு குரூப்பா வந்து வச்சுப்பாரு. அவரு அந்த குரூப் கிட்ட வந்து ஆலோசனை கேட்பாரு. இவங்க யாருமே எம்பி எம்எல்ஏ எல்லாம் கூட இருக்க மாட்டாங்க. இது உள்ள இருக்கிறவங்க அவங்களோட தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்ல ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருக்கலாம். ஒரு இன்ஃபார்மல் குரூப் அசிஸ்டிங் த பிஎம், பிரதமருக்கு உதவும் ஒரு முறைசாரா குழு. இவங்க எந்த ஒரு கவர்மெண்ட் வட்டத்துக்குள்ளே வரமாட்டாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கீங்க, உங்க ஆபீஸ் ரிலேட்டட் விஷயங்களை வேற யாருக்கிட்ட வந்து நீங்க ஷேர் பண்ணி ஒப்பீனியன் கேட்பீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குரூப் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிச்சன் கேபினெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து 148 which article of the constitution mentions collective responsibility, கூட்டு பொறுப்பை பற்றி சொல்லக்கூடிய அரசியலமைப்பு விதி எதுன்னு கேட்கிறாங்க. 75 3 இதுதான் வந்து கூட்டு பொறுப்பை பத்தி சொல்லுது. ஓகேங்களா. 75ல 1 வந்து குடியரசுத் தலைவர் பிரதமரை நியமிக்கிறார் அப்படின்னு சொல்லும். 72 வந்து பாத்தீங்கன்னா பிரதமரோட ஆலோசனையின்படி பிற அமைச்சர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார்னு சொல்லும். 75ல 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டு பொறுப்பு
இந்த அமைச்சரவை குழு பிரதமரோட தலைமையிலான அமைச்சரவை குழு மக்களவைக்கு கூட்டு பொறுப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு த லோக்சபா அப்படின்னு சொல்லுவோம். சோ 75ல 3 இதுதான் வந்து சரியானது. ஓகேங்களா. அடுத்து 149வது கொஸ்டின். இது வந்து பாத்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல் தலைமை வழக்கறிஞர் இருக்காருல்ல இந்தியாவோட, அவரு பத்தி சொல்றது. இவர் யாரு சார் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு வக்கீல் தான் வந்து இந்த தலைமை வழக்கறிஞர். கவர்மெண்ட்டுக்கு எதிராக யாராவது கேஸ் போட்டாங்கன்னா அதுக்கான கேஸ வந்து எடுத்து நடத்துறது இவர் தான். ஓகேங்களா. சோ அட்டார்னி ஜெனரல் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் அண்டர் ஆர்டிகல் 76. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சட்டப்பிரிவு 76 தான் இந்திய தலைமை வழக்கறிஞர்களை பத்தி சொல்லுது. நான் உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன் முன்னாடி. ஓகேங்களா. சோ இந்திய குடியரசுத் தலைவரால் தலைமை வழக்கறிஞர் நியமிக்கப்படுகிறான்னு சொல்றாங்க. இது சரியானது. அட்டார்னி ஜெனரல் ஹேஸ் ரைட் டு பார்ட்டிசிபேட் இன் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் பட் கான்ட் வோட். இந்த தலைமை வழக்கறிஞர் பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தோட இரு அவைகளோட நடவடிக்கைகளிலும் பங்கேற்கலாம், ஆனால் வாக்களிக்க முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. இதுவும் சரியானது. இதுதான் வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் அட்டார்னி ஜெனரல். நம்ம அட்டார்னி ஜெனரலா இருக்கட்டும், நம்ம மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாம் பவர் இருக்கு. இவங்க லோக்சபா மினிஸ்டரா இருக்காங்க, லோக்சபால இருக்காங்க, மினிஸ்டரா இருக்காங்கன்னு வைங்களேன். இவங்க ராஜ்யசபால போய் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வரலாம். ஆனா நீங்க ஒரு சாதாரண எம்பியா இருக்கீங்கன்னா அங்க போக முடியாது. அட்டார்னி ஜெனரல் பாத்தீங்கன்னா வழக்கறிஞர், இவர் வந்து எம்பியும் கிடையாது, எம்எல்ஏவும் கிடையாது. பிரசிடென்ட் வந்து இவர் அப்பாயின்மெண்ட் பண்றாரு ஒரு குவாலிபிகேஷன் பேசிஸ்ல. ஆனா இவருக்கு ஒரு பவர் இருக்கு. இவர் வந்து லோக்சபா நடக்கிறப்ப ராஜ்யசபா நடக்கிறப்ப உள்ள போய் பார்க்கலாம், அவரோட ஒப்பீனியன் சொல்லலாம். ஆனா இங்க ஏதாவது வாக்கெடுப்பு நடத்துறாங்க ஒரு விஷயத்துக்காகனா இவர் ஓட்டு செலுத்த முடியாது. சரிங்களா. அப்ப இதுவும் வந்து சரியானது. ஓகே. அடுத்து 3வது, அட்டார்னி ஜெனரல் ஹோல்ட்ஸ் ஆபீஸ் டியூரிங் த பிளஷர் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். தலைமை வழக்கறிஞர் பிரதமரின் விருப்பத்தின் பேரில் பதவி வகிக்கிறான்னு சொல்றாங்க. இது தவறு. பிரதமர் கிடையாது, பிரசிடென்ட். குடியரசுத் தலைவர் தான் அவர் அப்பாயின்மெண்ட் பண்றாரு. அவரோட விருப்பத்தின் பேர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் பதவி வகிப்பார். 3 வந்து தவறானது. ஸோ ஆப்ஷன் ஏ 1E 1 and 2. ஓகேங்களா. அடுத்து 150வது கொஸ்டின். ஆர்டிகல் விச் ஆர்டிகல் இன் அவர் கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் ப்ராசஸ் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். நமது அரசியலமைப்புல எந்த சட்டப்பிரிவு குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் செயல்முறையை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா. இதுல பாருங்களேன், 252, 368, 78 இதெல்லாம் சம்பந்தமே இல்லாம இருக்கு. நம்மளுக்கே தெரியும் 63ல தான் ஆரம்பிக்குது. அப்ப 64, 65, 66 இதுக்கு இடைப்பட்ட கேப்ல தான் அந்த ஆர்டிகல் இருக்கணும். இது எக்ஸாக்டா தெரியலனாலும் இதுலதான் வந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணுவோம். சரிங்களா. அப்ப 66 தான் ஆப்ஷன். இதுக்கு நம்ம படிச்சுதான் போட முடியும். இந்த ஆப்ஷனை வச்சு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு ஓகே இந்த 61, 62, 63 தான் வந்து பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எல்லாம் வருவாங்க அப்படின்னு ஓரளவுக்கு கெஸ் தெரிஞ்சாலே போதும். நமக்கு வரக்கூடிய எக்ஸாம்ஸ் வரக்கூடிய கொஸ்டினை டேக்கிள் பண்ணிடலாம். மாங்கு நான் ஒண்ணு மனப்பாடம் பண்ண தேவை வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஆப்ஷன்ல ஈஸியா இருக்கும். அப்ப என்ன ஐடியா தெரியணும், 52ல ஸ்டார்ட் ஆகி அடுத்து போயிட்டே இருக்கு 69, 70 வரைக்குமே குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவரை பத்தி சொல்றாங்க அப்படின்னா இதை வச்சு நீங்க மேக்சிமம் ஒரு ஆப்ஷனுக்கு வந்துடலாம். ஓகேங்களா. சோ சட்டப்பிரிவு 66 தான் அவரோட தேர்தல் முறையை பத்தி சொல்லுங்க. ஓகே. 150 கொஸ்டின் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 25 கொஸ்டின் தான். எல்லாமே வந்து ஈஸியான ஒரு கொஸ்டின். அடுத்து பாருங்களேன், இந்த விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். பிரசிடென்ட், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்ல இருந்து லைனா இன்னி வரைக்கும் யார் இருக்கா அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. வைஸ் பிரசிடென்ட் தேவையில்ல. வைஸ் பிரசிடென்ட்ல ஃபர்ஸ்ட் 2 பேர் யாரு, லாஸ்ட் 2 பேர் யாரு, இதை பாத்துக்கோங்க. அடுத்து பிரைம் மினிஸ்டர்ல அப்படியே லைனா எந்தெந்த பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க இதையும் நீங்க பார்த்து வச்சுக்கணும். பிரதமரும். அடுத்து தமிழ்நாட்டோட சிஎம் அவங்களோட லிஸ்டும் நீங்க பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா. இது எல்லாத்தையும் கண்டிப்பா ஒரு ஷீட்ல ஒரு 2 ஏவோ ஷீட் எடுத்துங்க. பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், சிஎம். கண்டிப்பா கொஸ்டின் வருது. லாஸ்ட் குரூப் 2 பிரிலிம்ஸ் 2024 நடந்த பிரிலிம்ஸ்ல இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து பாலிட்டியில கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஓகே. சோ அடுத்து பின்வருவற்றை வந்து வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்றாங்க. இதுல நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும். இப்ப இருக்கிறது யாருன்னு தெரியும், பிரசிடென்ட் திரௌபதி முர்மு. ஓகேங்களா. அவங்க ஆப்ஷன்ல இருக்காங்களான்னு இல்ல. ராம்நாத் கோவிந்த் அவங்களுக்கு முன்னாடி இருந்தார். ஓகேங்களா. அப்ப 3 வந்து கடைசியில வரணும். எங்க வருது, இங்க மட்டும்தான் வருது. சோ ஆப்ஷன் ஏ தான் சரியானது. குரூப் 4 லெவல் கொஸ்டின்ஸ்க்கு இது போகும். KR நாராயணன் ஃபர்ஸ்ட், அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்துல் கலாம் ஐயா இருந்தாரு, அதுக்கப்புறம் பிரணாப் முகர்ஜி, அவருக்கு அப்புறம் ராம்நாத் கோவிந்த், இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா திரௌபதி முர்மு வந்துட்டாங்க. சோ ஆப்ஷன் ஏ. பாருங்களா, சிம்பிளா ஒரு லாஜிக் தான் தெரியணும். இவங்களுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு தெரிஞ்சது ராம்நாத் கோவிந்த், தூக்கி போட்டா ஆன்சர் இருந்துச்சு. இப்படிதான் நீங்க கெஸ் பண்ணணும், எல்லாத்தையும் மக்கப் பண்ணக்கூடாது. அடுத்து 152, ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ் பிஎம் ஆஃப் இந்தியா. சோ இது ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு கொஸ்டின். சரிங்களா. சோ மொரார்ஜி தேசாய் தான் ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ் பிஎம். இதை பத்தி நீங்க நிறைய அந்த சிஎம் பிஎம் படிக்கிறப்ப எந்தெந்த கட்சியில இருந்து வந்தாங்க இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கொஸ்டின், ஒரு மாடல் பெர்ஸ்பெக்டிவ் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலான்றதுக்காக வச்சு. ஓகேங்களா. மீதி எல்லாம் தெரியும், ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி, சரண் சிங் எல்லாம் நம்மளுக்கு
காங்கிரஸ் தெரியும், அப்ப இவர் மட்டும் தான் வந்து நான் காங்கிரஸா இருப்பாரு. இப்படியும் கெஸ் பண்ணி நீங்க ஆப்ஷன் பார்க்கலாம், படிக்கலாம் கூட. அடுத்து 153வது கொஸ்டின் திரும்ப அட்டார்னி ஜெனரலை பத்தி, தலைமை வழக்கறிஞர்களை பத்தி வந்து கேட்கலாம். தலைமை வழக்கறிஞர்களுக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் பங்கேற்பதற்கு உரிமை உண்டுன்னு சொல்றாங்க. கரெக்டான்னு கேட்டா கரெக்ட். ஏன்னா அரசு சார்ந்த வழக்குகளை எடுத்து நடத்துறப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கோர்ட்டுக்கு வேணா போய் அவர் வாதாடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் கரெக்ட். அட்டார்னி ஜெனரல் இஸ் மெம்பர் ஆஃப் த கேபினெட், இவர் கேபினெட் அமைச்சர்கள் ஒரு உறுப்பினராக உள்ளான்னு சொல்றாங்க. இது தவறு. ரெண்டு வந்து தவறு. ரெண்டு தவறு நீங்க போட்டீங்கனால ஆப்ஷன் சி வந்துடும். அடுத்து அட்டார்னி ஜெனரல் அட்வைசஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆன் லீகல் மேட்டர்ஸ், இது ரொம்ப முக்கியம். இந்திய அரசுக்கு சட்ட விஷயங்களில் ஆலோசனை வழங்குபவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் இந்த தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ 1 மற்றும் 3 சரியானது. அடுத்து 154 who is the current attorney general as of now 2025 கேக்குறாங்க. இது ஒரு ஸ்டாட்டிக்கான கொஸ்டின். ஆர் வெங்கட்ரமணி, அவர் தான் 2022 இருந்து நினைக்கிறேன் இப்ப வரைக்கும் ஒரு அட்டார்னி ஜெனரலா வந்து நமக்கு இருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். அடுத்து 155 பிரைம் மினிஸ்டர் அரேஞ்ச் பண்ண சொல்றாங்கப்பா. இது நமக்கே தெரியும், ஜவஹர்லால் நேரு தான் வந்து ஃபர்ஸ்ட்ல வருவாரு, அவர் ஃபர்ஸ்ட். அடுத்து சாஸ்திரி, அதுக்கப்புறம் வந்து இந்திரா காந்தி, இந்திரா காந்திக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி. சோ ஈஸியா அரேஞ்ச் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏ 155க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 156 who is the first attorney general of India. இந்த மாதிரி ஒன்லைனர் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். இது வந்து வந்தாமலா போனோம் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாவது ஓரளவு கெஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபேக்ட் கொஸ்டின்லாம் நம்மளுக்கு வந்து கண்டிப்பா படிச்சிருக்கணும். 156 எம்.சி. ஸ்டெல்வர், இவர் தான் வந்து முதல் தலைமை வழக்கறிஞரா வந்து இந்தியாவுக்கு இருந்தார். ஓகேங்களா? எப்பயுமே எப்படி படிக்கிறீங்கன்னா ஒரு பதவி இருக்குன்னு வைங்களேன், அதோட ஃபர்ஸ்ட் யாரு, கரண்ட் யாரு, இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சாலே போதும். அதுல ஆப்ஷன் இருக்கும், நம்ம எலிமினேட் பண்ணிடணும். அடுத்து 157வது கொஸ்டின் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் தொடர்பான அனைத்து சந்தேகங்களும் சர்ச்சைகளும் விசாரிக்கப்பட்டு முடிவு செய்வது யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆல் டவுட்ஸ் அண்ட் டிஸ்பியூட்ஸ் இன் கனெக்ஷன் வித் எலெக்ஷன்ஸ் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட் ஆர் இன்கர் இன்டு அண்ட் டிசைடட் பை, முன்னாடியே சொல்லியிருக்கேன், யாரு? உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இது பிரசிடென்ட்டுக்கும் இதுதான், வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் இது. ஓகேங்களா? நம்மளோட குடியரசுத் தலைவருக்கும் இவங்க தான். அடுத்து 158வது கொஸ்டின் வைஸ் பிரசிடென்டோட எலிஜிபிலிட்டி எல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹி ஷுட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா, துணை குடியரசுத் தலைவராக ஒருத்தர் தேர்வு செய்வதற்கு என்னென்ன தகுதிகள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். எஸ், இது சரியானது. ஹி ஷுட் ஹவ் கம்ப்ளீட்டட் ஏஜ் ஆஃப் 13 கொடுத்திருக்காங்க. இது தவறு. 35 வயசு வந்து அவருக்கு நிரம்பிருக்கணும். சோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 35 வயசு நிரம்பினா இருக்குது. ஓகே. சோ அடுத்து he should be qualified for election as a member of Rajya Sabha, அவர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவதற்கு தகுதி பெற்றவராக இருக்க வேண்டும் சொல்றாங்க. இதுவும் வந்து சரியானது. சரிங்களா? 1 மற்றும் 3 ஆப்ஷன் டி. இது வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஏன்னு கொடுத்துட்டாங்க. சோ அதை மாத்திக்கோங்க, ஆப்ஷன் டி. ஓகேங்களா? சோ அடுத்து 159 யூனியன் எக்ஸிகியூட்டிவ் கன்சிஸ்ட் ஆஃப், ஒன்றிய நிர்வாகம் வந்து டேஷை கொண்டு வருது. ஆக்சுவலா இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு போன டெஸ்ட் கடைசியில சொன்னோம் பாத்தீங்களா, அந்த விஷயத்தை கொடுத்து தான் கொடுத்துருவோம். இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகிகள்ல வருவாங்க. ஆல் தான் 159 டி. 160வது கொஸ்டின் எது வந்து சரியாக பொருந்தவில்லை, நாட் கரெக்ட்லி மேட்ச் கேட்டிருக்காங்க. 52 பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பத்தி சொல்லுது. ஓகேங்களா? அடுத்து 55 மேனர் ஆஃப் த பிரசிடென்சியல் எலெக்ஷன், கரெக்ட். 52 பிரசிடென்ட் பத்தி, 53 அவரோட நிர்வாக பவர், எக்ஸிகியூட்டிவ் பவரை பத்தி சொல்லுது, நிர்வாக அதிகாரம் பத்தி. 54 எலெக்ஷனை பத்தி சொல்லுது, தேர்தலை பத்தி. 55 தேர்ந்தெடுக்கும் முறை, மேனர் ஆஃப் எலெக்ஷன் பத்தி சொல்லுது. இதுவும் கரெக்ட். 60 ப்ரொசீஜர் ஃபார் இம்பீச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட், குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்வதற்கான நடைமுறைன்னு சொல்றாங்க. தவறு. 61 தான் வந்து பாத்தீங்கன்னா பதவி நீக்கம் பத்தி சொல்லுகிறது. அடுத்து 111வது வந்து அசன்ட் டு பில் பாஸ்ட் பை த பார்லிமெண்ட், பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்தல். யாரு? குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிப்பார். என்னென்ன மாதிரியான வகைகளை ஒப்புதல் அளிப்பாரு அப்படின்ற விஷயத்த 111 சொல்லி. சோ 60 இது தவறு. 61 வருது. அடுத்து 161வது கொஸ்டின் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டஸ் நாட் பொசஸ் டேஷ் வீட்டோ, இந்திய குடியரசுத் தலைவருக்கு எந்த ஒரு கீழ்கண்ட தடுப்பதிகாரம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த தடுப்பதிகாரத்தை பத்தி நம்ம அடுத்து வரக்கூடிய யூனியன் லெஜிஸ்லேச்சர், நாடாளுமன்றம், பாராளுமன்றம் டாபிக்ல நம்ம ரொம்ப டீப்பா பார்ப்போம். இதுல பாருங்க, அப்சல்யூட் வீட்டோ, பாக்கெட் வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ, குவாலிஃபைடு வீட்டோ, இதுல எது இல்லைன்னா தகுதியான வீட்டோ இல்ல. ஓகேங்களா? இது என்னன்னு நான் விளக்கம் கொடுத்துறேன். வாட் இஸ் மீன் பை வீட்டோ? வீட்டோனா ஒருத்தர் வந்து ஒரு பவர், இந்த பவர் யூஸ் பண்ணிட்டோம்னா அவங்க என்ன சொல்ல வராங்களோ அது நடக்காது. இதுதான் வீட்டோ. இப்ப எக்ஸாம்பிள், ஒரு பில், ஒரு மசோதாவை நான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறேன்னு வைங்களேன், அப்சல்யூட் வீட்டோ அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா அவர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம அதை அப்படியே வச்சுக்கலாம்.
அது பேர் அப்சல்யூட் வீட்டோ. பாக்கெட் வீட்டோனா கொஞ்ச நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து நடவடிக்கை எடுக்காம வச்சுக்காரு, இது பாக்கெட் வீட்டோ. சஸ்பென்சிவ் வீட்டோ அப்படின்னா ஒரே ஒரு டைம், அந்த டைம் வந்து ஓகே கொடுக்காம ஒரு டைம் அனுப்பி திரும்ப வர வச்சு திரும்ப ஓகே கொடுத்தா சஸ்பென்ஸ். கொஞ்ச நாளைக்கு வந்து சஸ்பெண்ட் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தா சஸ்பென்சிவ் வீட்டோ. இதுல அப்சல்யூட் வீட்டோக்கும் பாக்கெட் வீட்டோக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா, அப்சல்யூட் வீட்டோல இவர் வந்து ஓப்பனா சொல்லிடுவாரு இந்த பில்லை நான் வந்து பாஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்ட்டு. பாக்கெட் வீட்டோல என்ன பண்ணாங்கன்னா சொல்லாம மறைச்சு வச்சுப்பாரு. இதுல குவாலிஃபைடு வீட்டோன்னு ஒரு வீட்டோ இருக்கு. இந்த வீட்டோ நம்மளோட பிரசிடென்ட் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ பிரசிடென்ட்டுக்கு உண்டு, நம்ம பிரசிடென்ட்டுக்கு கிடையாது. இந்த குவாலிஃபைடு வீட்டோ வந்து பாத்தீங்கன்னா அப்சல்யூட் வீட்டோ மாதிரியான ஒரு வீட்டோ தான், சரிங்களா? சோ ஆப்ஷன் டி கிடையாது. அடுத்து 162, பிரைம் மினிஸ்டர் இஸ் த சேர்மன் ஆஃப். சோ நம்மளோட பிரதமர் இருப்பார்ல, அவர் வந்து ஒரு சில குழுக்களுக்கு தான் தலைவரா இருப்பார். இதுல என்னென்னு பாருங்க, நிதி ஆயோக்கும் அவர் தான் தலைவர், இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின். ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு அவர் தலைவரான்னு கேட்ட கிடையாது. பினான்ஸ் மினிஸ்டர், சென்ட்ரல் பினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்களா, அவங்க தான் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு தலைவர். இப்போ 2 வரக்கூடாது, இது எலிமினேட் பண்ணுங்க. அடுத்து 13434. அடுத்து நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, NDMA, இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து தலைவர். ஜோனல் கவுன்சில், மண்டல குழுக்கள் அப்படின்னு இருக்கும். சவுத் ஜோன், ஓகேங்களா, ஈஸ்ட் ஜோன், நார்த் ஈஸ்ட் ஜோன் அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் சேர்த்து குழுக்களா வச்சிருப்போம். அதுக்கும் வந்து அவர் தான் தலைவர். 134 ஆப்ஷன் சி. இதுல என்னன்னா இந்த நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு இவர் தான் ஹெட், பிஎம். இந்த கொஸ்டினை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெட் யாரு அப்படின்னு கடந்த குரூப் 2A மெயின்ஸ்ல கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஎம், இதுக்கு பிஎம், இதுக்கு சிஎம். ஓகே சார், டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, ஓகேங்களா, மாவட்ட குழுக்கள் இருக்குல்ல, இந்த குழுக்களுக்கு யாருன்னா கலெக்டர், நம்மளோட ஆட்சியர் இருப்பார். இது ஞாபகம் வச்சுங்க, கண்டிப்பா அடுத்த வருஷமும் கொஸ்டின் வரும். அடுத்து 163, ஹூ இஸ் த கிரைசிஸ் மேனேஜர் இன் சீஃப் அட் பொலிட்டிக்கல் லெவல் டியூரிங் எமர்ஜென்சி. நல்லா படிங்க. அவசர கால நிலைகளில் அரசியல் அளவில் நெருக்கடி மேலாளர் யார்? இந்த கிரைசிஸ் மேனேஜர்னு சொல்றோம்ல, ஒரு அவசர காலம் வருது, இந்தியாவை பாதுகாக்கணும், அதை மேனேஜ் பண்ணக்கூடிய ஹெட் தான் மேனேஜர்னு சொல்லுவோம். இதுல பொலிட்டிக்கல் லெவல்ல யாருன்னு கேக்குறாங்க, சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். பொலிட்டிக்கல் லெவல்ல பிரைம் மினிஸ்டர். எக்ஸிகியூட்டிவ் லெவல், நிர்வாக அளவில்னு கேட்டா பிரசிடென்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பொலிட்டிக்கல் லெவல், இங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. அடுத்து 164வது கொஸ்டின், 2 கூற்று கொடுத்திருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் இஸ் த ரியல் எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி. பிரதமர் உண்மையான நிர்வாக அதிகாரம் உடையவர் ஆகும், அதனாலதான் அவர் உண்மையான தலைவர்னு சொல்லுங்க. நாமினல் எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி யாருன்னா பிரசிடென்ட். பேரளவிலான நிர்வாக தலைவர் யாருன்னா பிரசிடென்ட். ஓகேங்களா? அப்போ 1 வந்து சரி. பிரைம் மினிஸ்டர் இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட், இது தவறு. பிரதமர் அரசின் தலைவர் அப்படின்னு சொல்றாங்க, தவறு. பிரதமர் அரசாங்கத்தின் தலைவர். இந்த அரசாங்கம்ன்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னா பிஜேபி அரசு, ஓகேங்களா? அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்களா, அந்த அரசாங்கம் இருக்கா, இப்ப மத்தியில் இந்த அரசாங்கம் இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த அரசாங்கத்தோட தலைவர் தான் பிரைம் மினிஸ்டர். அரசின் தலைவர் யாருன்னா குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட். அப்ப 2 தவறு, 1 மட்டும் 164க்கு ஏ. ஓகேங்களா? அடுத்து 165, ஹூ ஹாஸ் த பவர் டு டிக்ளேர் அன் ஏரியா ஷெட்யூல்ட் ஏரியா. இதெல்லாமே பிரசிடென்ட் கீழே வருதுங்க. ஒரு பகுதியை பட்டியலிடப்பட்ட பகுதியாக அறிவிக்க யாருக்கு அதிகாரம் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அவங்களோட குடியரசுத் தலைவருக்கு வந்து அதிகாரம். இதுவும் ஒரு டேரக்டான விஷயம். நீங்க குடியரசுத் தலைவரோட அதிகாரத்தை பத்தி படிக்கிறப்ப லைனா வரும் இதெல்லாம், ஓகேங்களா? அடுத்து 166, PM இஸ் த லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி இன் லோக்சபா. பிரதமர் வந்து மக்களவையின் பெரும்பான்மை கட்சியின் தலைவர் ஆவார். இது சரியான ஒரு கூட்டம், நம்மளே சொல்லியிருக்கோம். அந்த பெரும்பான்மை கட்சி ஆட்சி அமைச்சு அதுல ஒரு ஆள் பிரைம் மினிஸ்டர் வருவார். ரெசிக்னேஷன் ஆர் டெத் ஆஃப் த PM லெட்ஸ் டு த டிசொல்யூஷன் ஆஃப் த என்டையர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். பிரதமரின் பதவி விலகல் அல்லது மரணமானது அமைச்சரவை குழுவில் கலைப்பதற்கு வித்திடும் சொல்றாங்க. இதுவுமே சரி, ஓகேங்களா? 2 கூற்றுமே சரி. பாருங்க, பிரைம் மினிஸ்டரும் அவருக்கு கீழே வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அமைச்சரவை குழு டீமா இருக்காங்க. சப்போஸ் பிரைம் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு, டெத் ஆயிட்டாருன்னா இந்த அமைச்சரவை குழு கலைஞ்சிடும். இதுல ஒரே ஒரு மினிஸ்டர் மட்டும் வெளியே போயிட்டாருன்னு வைங்களேன், இதுல எந்த பாதிப்பும் ஏற்படுத்தும். பாருங்க, பிரைம் மினிஸ்டர் போனா பெரிய பிரச்சனை, மினிஸ்டர் போனா பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? 2 கூற்றுமே சரி. அடுத்து 167வது கொஸ்டின், PM shall be appointed by the president and other ministers shall be appointed by the president on the advice of the PM. According to which following article அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த விதியின் அடிப்படையில் வந்து இதை சொல்றாங்க அப்படின்ட்டு 75ல பி. இதெல்லாம் சொல்லலாம். PM வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்டால அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, முன்னாடியே பார்த்தோம். அடுத்து 168வது கொஸ்டின், 53, 352, 76, 75. நம்ம இது 76 பார்த்தோமா? 76 யாருக்கு? அப்பாயின்மெண்ட் ஆஃப் அட்டார்னி ஜெனரல், தலைமை வழக்கறிஞர் வந்து பாத்தீங்கன்னா 76ல கொண்டு வரும். சிக்கு 4 போட்டா நமக்கு 2 ஆப்ஷன் கிடைக்குது. சிக்கு 4 போட்டா டிக்கு 2 தான். 75 வந்து பாத்தீங்கன்னா பிரதமரோட நியமனம், இப்பதான் மேல பார்த்தோம். 352 நம்ம எல்லாருக்குமே தெரியும். 352 தேசிய அவசர நிலை.
52 குடியரசுத் தலைவரை பத்தி சொல்லுது, 53 அவரோட நிர்வாக அதிகாரத்தை பத்தி சொல்லுது. அப்ப ஏக்கு வந்து 3, பிக்கு வந்து 1, சிக்கு 4, டிக்கு 2. ஈஸியா நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணி நீங்க படிச்சிருந்தாரு. அடுத்த கொஸ்டின் வாஸ்டா பார்ப்போம். 169 இன்னொரு 6 கொஸ்டின் தான் இருக்கு. மத்திய அமைச்சரவை தொடர்பான பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. ரிலேட்டிங் டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ஆர்டிகல் 74 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். இந்திய அரசியலமைப்பின் விதி 74 அமைச்சரவையை விளக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது சரியா? நம்ம படிச்ச வரைக்கும் எஸ் சரிதான். 74 அமைச்சரவை பத்தி சொல்லுது. இந்த அமைச்சரவை பிரசிடென்ட்டுக்கு ஆலோசனை வழங்கணும், குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கணும் அப்படின்னு சொல்லுது. இட் டஸ் நாட் ஹேவ் த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. தவறு. நம்மளோட மத்திய அமைச்சரவை இருக்குல்ல, மத்திய அமைச்சரவை மாநில அமைச்சரவை அது வந்து கூட்டு பொறுப்பை பெற்றிருக்கவில்லைன்னு சொல்றாங்க. கூட்டு பொறுப்பை பெற்றிருக்கு. 1:2. இந்த கூட்டு பொறுப்புனா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் சப்போஸ் யாராவது தெரியாம இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்றேன். வாட் இஸ் மீன் பை கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி? மினிஸ்டர் இருக்காங்கப்பா, ஒரு 50 மினிஸ்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிள். ஒரு மினிஸ்டர் தப்பு பண்ணிட்டாங்க. அப்ப 50 மினிஸ்டர்ல ஒரு மினிஸ்டர் தப்பு பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த மினிஸ்டர் மட்டும் திட்டுவோமா? அப்படி பண்ணக்கூடாது. மொத்தம் 50 மினிஸ்டரையும் சேர்த்து திட்டு, அந்த குழுவையே சேர்த்து திட்டணும். இது பேர் தான் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அப்ப ஒரு மினிஸ்டர் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கும் மொத்த அமைச்சரவையும் பொறுப்பானது. இதை சொல்றதுதான் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா? 170. Which of the following statements about the Attorney General of India is or are correct? Attorney General is the chief legal advisor to the government of India. So தலைமை வழக்கறிஞர் வந்து இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகராக செயல்படுவார் அப்படின்னு சொல்றாங்க. இது சரியான ஒரு கூற்று. அட்டார்னி ஜெனரல் மஸ்ட் பி a member of either of the parliament. இவர் வந்து நாடாளுமன்றத்துல ஏதாவது ஒரு அவையில உறுப்பினரா இருக்கணும்னு சொல்றாங்க. இது தவறு. அவர் வந்து உறுப்பினர் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 1 ஆப்ஷன் ஏ. அடுத்து 171வது கொஸ்டின். What is the procedure for removal of vice president and act as a president? துணை குடியரசுத் தலைவரா செயல்பட்டு இருக்காருங்க. அப்ப வந்து அவர் பதவி நீக்கம் பண்ணணும்னா எந்த ஒரு முறையை கையாளணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். The method remains same as president. குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய நிர்ணயிக்கப்பட்ட அதே முறையின் அடிப்படையில். இப்ப வைஸ் பிரசிடென்ட ரிமூவ் பண்றதுக்கு வேற மெத்தட் இருக்கு, பிரசிடென்ட ரிமூவ் பண்றதுக்கு வேற மெத்தட் இருக்கு. பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணலாம் லோக்சபா இல்ல ராஜ்யசபா, எங்க வேணா வந்து பாத்தீங்கன்னா தீர்மானம் பாஸ் பண்ணும். வைஸ் பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ராஜ்யசபா தான் தீர்மானம் பாஸ் பண்ணும். சரிங்களா? சப்போஸ் இப்ப என்ன கேக்குறாங்க, வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்டா மாறிட்டார், பிரசிடென்டா செயல்படுறாருன்னா அவரை ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப பிரசிடென்டா இருந்துட்டாருனால அவர் பிரசிடென்ட் தான். பிரசிடென்ட் எப்படி ரிமூவ் பண்ணுமோ லோக்சபா ராஜ்யசபால பாஸ் பண்ணி அதே முறையில ரிமூவ் பண்ணுவோம். சரிங்களா? 171 டி. அடுத்து 172. Which of the following PM not resign from his office due to non-confidence motion? No confidence motion. மன்மோகன் சிங் தான் வந்து இது ஆன்சர். இதெல்லாம் வந்து பேசிக்கா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். பேசிக்கா ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா அந்த ஒரு வழியில தெரியும். சப்போஸ் உங்களுக்கு தெரியல கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்கா காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் அப்படி என்னென்ன மாதிரி எல்லாம் அமைச்சரவை மாறி வந்துச்சு அப்படிங்கிறது. 173வது கொஸ்டின். சிஏஜி வந்துட்டோம். நம்ம வந்து எல்லாருமே கவர்மெண்ட் வரும், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், PM, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அட்டார்னி ஜெனரல், இப்ப கடைசியா சிஏஜி. இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் என்பது இது ஒரு ஆளை கொண்ட ஒரு உறுப்பினர் கொண்ட அமைப்பா, 2 உறுப்பினரா, 3 உறுப்பினரா, 6 உறுப்பினரா அப்படின்னு கேட்டிருக்கோம். திஸ் இஸ் ஏ சிங்கிள் மெம்பர் பாடி. இந்த சிஏஜின்றது ஒரு ஆள் தான். ஓகேங்களா? இவருக்கு கீழே ஒரு டீம் இருக்கும், பட் ஆனா இவரு ஒரு ஆள் தான். சரிங்களா? சிங்கிள் மெம்பர் பாடி, ஒற்றை உறுப்பினரை கொண்ட அமைப்பு. இது கண்டிப்பா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். அடுத்து ஆர்டிகல் 148 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கைட்ஸ் டுவர்ட்ஸ் த அப்பாயின்மெண்ட் ஆஃப். இந்திய தேர்தல் அரசியலமைப்பு பிரிவின் 148 யாருடைய நியமனம் குறித்து வழிகாட்டுகிறது? சோ கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். அட்டார்னி ஜெனரல் நமக்கு தெரியும் 76, இது வந்து 148. எலெக்ஷன் கமிஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 315 அந்த ரேஞ்சில் இருக்கும். பினான்ஸ் கமிஷனர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல், பினான்ஸ் கமிஷனர் ஒரு ஆள் கிடையாது, இந்த பினான்ஸ் கமிஷன் வந்து ஆர்டிகல் 280. ஸோ இந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுல இந்த 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஆர்டிகல் 148 யாரு? சிஏஜி, இந்திய தலைமை தணிக்கையாளர். ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பா டைரக்டா கொஸ்டின் கேட்பாங்க. Who has the power to appoint Indian diplomats to the other countries and receives foreign diplomats posted in India? கடைசி கொஸ்டின். வெளிநாடுகளுக்கு இந்திய தூதர்களை நியமிப்பது, இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்களை வரவேற்பது ஆகிய அதிகாரங்களை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளோட குடியரசுத் தலைவர் தான், பிரசிடென்ட் தான். சோ இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். ஏன் சார் நம்ம வந்து ஓகே ஒரே ஒரு ஒயிட் போர்டு
சில ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதோட நம்ம செஷன் எண்ட் பண்ணி, பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, பிரதமர் இருக்காரு, அடுத்து பிரசிடென்ட் இருக்காரு, குடியரசுத் தலைவர் இருக்கு. ஓகே, இப்ப பாருங்க, இவருக்கு கீழே ஒரு குழு இருக்கு, அமைச்சரவை குழு இருக்கு. என்னதான் இருந்தாலும் பிரசிடென்ட் தான் வந்து எல்லா இடத்துலயும் முதன்மையா நிறுத்துவாங்க. இவங்க என்ன முடிவு எடுத்தாலும் பிரசிடென்ட் கிட்ட சொல்லணும், பிரசிடென்ட் தான் கையெழுத்து போடுவார். அப்ப அபிஷியல் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தாலே அது யாருன்னா பிரசிடென்ட் தான். அப்ப உலக அளவுல பிரைம் மினிஸ்டர் தான் போவாரு, பட் ஆனா யாரோட பேர்ல நடக்கும்னா பிரசிடென்டோட பேர்ல தான். இப்ப நாளைக்கு போயிட்டு ஒரு தீர்மானம் சைன் போடுறாங்கப்பா, என்ன சொல்றது, UNFCCC கிளைமேட் சேஞ்ச் மிஷன், யுனைடெட் நேஷன் ஐக்கிய நாடுகளை போயிட்டு ஒரு தீர்மானம் சைன் போடுறாங்கன்னா யாரோட பேர்ல இருக்குன்னா பிரசிடென்டோட பேர்ல தான் இருக்கும். ஏன்னா இவரு தான் அபிஷியல் மெம்பர், ஓகேங்களா. ஆனா பிஎம்ன்ற ஒரு பொலிட்டிக்கல் மெம்பர், இது எப்ப வேணா மாறலாம், பிரசிடென்ட் எப்ப வேணா மாறலாம், பட் ஆனா பொலிட்டிக்கல் மெம்பரை விட அபிஷியல் மெம்பருக்கு தான் பவர் அதிகம். இவங்க மக்கள் சார்பா வந்து என்ன பண்றாங்க, மக்களோட எண்ணங்களை பிரதிபலிச்சு அதை குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்றாங்க, குடியரசுத் தலைவர் அதை செயல்படுத்தணும், ஓகேங்களா. சோ ஒரு அபிஷியலா ஒரு ஆள் இருக்கணும். இப்ப நம்ம ஒரு எடிட்டிங் சென்டர் போறீங்க, எடிட் பண்ண ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, நீங்க என்ன சொல்லுவீங்க, நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணீங்கன்னு சொல்லுவாரு, அவர் பண்ணுவாரு. அவரு உங்களை டைரக்டா வந்து விடுவாரா, நீ சிஸ்டத்துல உட்காந்து பண்ணுன்னு விட மாட்டார். அதே மாதிரிதான் இந்த கான்செப்ட். நீங்க பிரதமர், அமைச்சரவை குழு யார் வந்தாலுமே அவங்க சொல்ற விஷயத்த செய்யறதுக்கு தான் அங்க இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரோட வேலை. குடியரசுத் தலைவர் இல்லைன்னா செயல்படுறதுக்கு தான் வந்து வைஸ் பிரசிடென்ட். சோ அப்ப மேக்சிமம் குடியரசுத் தலைவர் எதிர்ப்பாரா, அப்ப வைஸ் பிரசிடென்ட் சும்மா வச்சிருக்க முடியாது இல்ல. அதனாலதான் அவர் என்ன பண்றாங்க, ராஜ்யசபாவுக்கு பதவி வழி தலைவரா போட்டுருக்காங்க, எக்ஸ் அபிஷியல் சேர்மனா போட்டுருக்காங்க. அப்ப அவர் மேக்சிமம் என்ன பண்றாரு, ராஜ்யசபாவோட சேர்மனா இருப்பாரு. குடியரசுத் தலைவர் இல்ல அப்படின்னா அந்த இடத்த வந்து பாஸ் பண்றதுக்கு போகுது, ஓகேங்களா. அடுத்து இன்னொரு விஷயம், எம்பி. லோக்சபால 545 எம்பி இருக்காங்க. இதுல ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தை அமைக்கிறாங்க. அவங்க யார் இருக்கணும், 545ல பாதி பிளஸ் 1 வந்து இருக்கணும். இவங்க வந்து அரசாங்கம் அமைக்கிறாங்க. இதுதான் ஆளும் கட்சின்னு நம்ம சொல்லுவோம், ரூலிங் பார்ட்டி. சோ இந்த ஆளும் கட்சியில அமைச்சர்கள் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆளுங்கட்சியில 300 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன், அதுல ஒரு 50 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைச்சரா இருப்பாங்க. இதுல ஒரு ஆள் யார் இருப்பாரு, பிரைம் மினிஸ்டரா வந்து இருப்பாரு. ஒரே ஒரு ஆள் தான் பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் கூட நம்ம இருந்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா. சோ பிரைம் மினிஸ்டரா இருக்கிறப்ப பாருங்க, இவர் வந்து இப்போதைக்கு அரசாங்கம் அமைச்சிட்டாங்க. அப்ப இப்படி இருந்தா மட்டும்தான் வந்து நம்மளுக்கு லோக்சபா செயல்படும். சப்போஸ் இந்த பிரைம் மினிஸ்டர் இல்லைங்க, இவர் வந்து டெத் ஆயிட்டாருன்னா அமைச்சரவை கலைஞ்சிடும். அமைச்சரவை கலைஞ்சிச்சுன்னா மறுபடியும் திரும்ப எல்லாருமே எம்பியா இருப்பாங்க. நம்மளோட கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எல்லாருமே எம்பி இருக்கலாம், பட் ஆனா அரசாங்கம் அமைச்சாதான் வந்து அது தொடரும். அரசாங்கம் அமைக்கப்படவில்லைன்னா அந்த மக்களவை தொடராது, ஓகேங்களா. அப்ப இப்பதான் வந்து பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா புது வாய்ப்பு யாருக்கா கொடுப்பாரு. வேற யாரா வந்து இந்த ஒரு நம்பர்ல வேற யாராவது வச்சிருக்கீங்களா, 250 பேர் யாராவது இருந்தீங்கன்னா வாங்க கூட்டா சேர்ந்து வாங்க ஆட்சி அமைங்க அப்படின்னு பிரசிடென்ட் வந்து ஒரு கால் கொடுத்தாரு. அப்பயும் வர முடியல அப்படின்னா இந்த லோக்சபாவை கலைச்சிட்டு திரும்ப வந்து எலெக்ஷன் வைப்பாரு, ஓகேங்களா. சோ இதுதான் மெத்தட், இது சுழற்சி. அப்ப அரசாங்கம் இல்லாம செயல்பட முடியாது. அரசாங்கத்துல வரக்கூடியவங்க அமைச்சர்கள், இவங்க தலைவர். அப்ப இதுல ஒரு 50 பேர் அமைச்சராங்கன்னா மீதி பேர்லாம் எல்லாம் எம்பியா தான் இருப்பாங்க, சரிங்களா. இல்லைன்னா வந்து பிற வகை ஏதாவது ஒரு அமைச்சரா இருப்பாங்க, வேற கேட்டகரி அமைச்சரா இருப்பாங்க, இல்லைன்னா சாதாரண ஒரு எம்பியா வந்து இருப்பாங்க. சோ இது ஒரு விஷயத்துல புரிஞ்சுக்கணும். அண்ட் அடுத்து வரக்கூடிய டெஸ்ட்ல வந்து நம்ம இன்னும் டீப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து வரக்கூடிய டெஸ்ட்டுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னு நான் வேட்டர் ஸ்டடி வச்சு சொல்லுவேன். வேட்டர் ஸ்டடி வந்துருவோம். ஆர்டிகல் 79ல இருந்து 123, ஓகேங்களா. ஸோ 10th and 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக். சப்போஸ் யாராவது இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் நான் ரெஃபர் பண்ணலாம், தாராளமா சூப்பரா வந்து இருக்கும். வேற ஏதாவது நீங்க வந்து புக்ஸ் ஏதாவது பகுதி தமிழ் அந்த மாதிரி ஏதாவது நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமா வெங்கடேசன் புக் வச்சிருந்தாலும் தாராளமா படிங்க. இதோட சட்டமன்றம் பத்தி நிறைய படிங்க. சட்டமன்றத்துல முக்கியமான பகுதிகள் யார் யாரு அப்படின்னா திரும்ப வந்து பிரைம் மினிஸ்டர், அமைச்சரவை குழுவை பத்தி படிப்போம். அப்புறம் வந்து சபாநாயகர்களை பத்தி படிப்போம், சபாநாயகர், தலைவர் இவர்களை பத்தி படிப்போம். அடுத்து சட்டங்கள், என்னென்ன சட்டங்கள்லாம் ஏற்றுறாங்க, சட்டங்கள் எப்படி ஏற்றுறாங்க, அது எப்படி செயல்படுது, அது எப்படி வந்து பிரசிடென்ட் ஒப்புதல் அளிக்கிறாரு, எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது, பண மசோதானா என்ன, நிதி மசோதானா என்ன, சாதாரண மசோதானா என்ன, அடுத்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம்னா என்ன, இதை எப்படி செய்யறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய டெஸ்ட்ல வந்து நம்ம எழுத போறோம். ஸோ விஷயம் ஆல் தி பெஸ்ட், எல்லாரும் நல்லா படிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த டெஸ்ட் ரிலேட்டட் டீடைல்ஸ் ஷேர் பண்ணி குரூப் 4ல டெஸ்ட்ல வந்து ஜாயின் பண்ண சொல்லிக்கோங்க. நம்ம இதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கண்டினியூஸா எல்லா சப்ஜெக்ட்ஸும் கொடுப்போம்.
பாருங்க, எக்ஸ்பிளேஷன் ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட நோட்ஸை வந்து அப்டேட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரிவிஷன் பண்ணுங்க. ஸோ இப்போ 3 டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா? 75 225 கொஸ்டின்ஸ் நீங்க கையில பாலிட்டிக்குன்னு வச்சிருக்கீங்க. இந்த 225 கொஸ்டின்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கு வாங்க, ஓகேங்களா? படிச்சிருங்க, படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்த டெஸ்ட் வாங்க. இப்போ அடுத்த டெஸ்ட் முடிகிறப்ப நமக்கு 300 கொஸ்டின்ஸ் கையில இருக்கும். யோசிச்சு பாருங்க, பாலிட்டியில 300 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ல இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் கெஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு இப்ப தெரியாது, ஒரு 5 டெஸ்ட் கிராஸ் பண்றப்பதான் பாலிட்டி கொஸ்டின்ஸ் நீங்க டேக்கிள் பண்றதுல எவ்வளவு எஃபிஷியன்டா மாறிடுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? எப்பயுமே 75 கொஸ்டினுக்கு குறைஞ்சது 50 கொஸ்டினுக்கு மேல போடுற மாதிரி உங்களோட அக்யூரசியை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே வாங்க. 50க்கு கீழே இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அது வேற என்னன்னு படிக்கிற மெத்தட்ஸ் மாற்றி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ விஷயம் ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. தேங்க்யூ.